எங்க போயிட்ட அந்த பையன்? மாடு ஓவரின பெருசா இருக்கு, மாசமா இருக்கா? ரசையா, மாடு மாசமா இருக்கான்னு கேட்கக்கூடாது, சனையா இருக்கான்னு தான் கேட்கணும். அப்ப இந்த பட்டில இப்ப குட்டி போடும். நீ வேற பசி இல்ல எரிது. அப்ப குட்டி போடாது, நீ போடு. கடம்பா, கொண்டாட்டி சன போல இருக்கு, எப்ப குட்டி போட போதே? ஏய் போயிரு, கரும்பு வெட்ட மாதிரி ஒரே வெட்ட வெட்டிடுவேன். பொடி போடுறது போதும், ஆத்தா கடைக்கு போய் வியாபாரம் பார்க்கலாம் வாங்க. ஆத்தா கடைக்கு போயிட்டாரோ? டேய் சுண்டலி, ஆத்தா கடையை கேலி பண்ணாதடா. ஆமா, ஆத்தா பெரிய நகை கடை வச்சிருக்கு, போய் வியாபாரத்துக்கு அனுங்க. எவனாவது செத்தா ஒரு சட்டி விக்கும், இதுக்கு எல்லாரும் போகணுமா? வா, சந்திக்குள்ள போய் சைட் அடிக்கலாம். இந்த கெட்ட பழக்கத்துக்கு என்ன கூப்பிட்டா ஆத்தா கிட்ட சொல்லி ஒரு சூடு போடு. ஏன் ஆத்தா கோவமா இருக்க? கோவப்படாம கொஞ்சம் சொல்றேன். பானை வித்து 10 காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா நீ உருப்படியா இல்ல, ஊற சுத்திட்டு இருக்க. எவ்வளவு ஒரு தட்டுக்கட்ட சிரிக்கி நம்ம கடைக்கு எழுத்தாப்புல உட்காந்துக்கிட்டு அதை இதையும் காமிச்சிட்டு குளிக்கிட்டு வியாபாரம் பண்றான். வர்றவன் போறவன் எல்லாரும் பல்ல எழுச்சிக்கிட்டு அவகிட்ட ஏன் பாத்திரத்தை வாங்கிட்டு போறான். அவ சட்டிக்கு முன்னாடி நம்ம சட்டி எடுபடலடா. நம்ம சட்டிக்கு போட்டு இன்னொரு சட்டியா? யார் அந்த குட்டி? பாபா நேக்கு ஒரு பானை கொடு பாபா. பானை வச்சு பூஜை பண்றீங்க. அவ பானை பெருசு பெருசா இருக்கு, நம்ம பானை விக்காதுப்பா. என்ன ரசையா, எப்பறப்பட்ட பொம்பளையும் ஆம்பளை கீழதான். பானை மேல பாட்டு எடுத்து விடு, அவ பானை எப்படி விக்குதுன்னு பாக்குறேன். நம்ம பானை வித்துருமா? நீ பண்ண பானை என்ன யானையா வித்துறா? ஆரம்பி. இது சமைச்சு வைக்கிற கறியும் குழம்பும் ஜோரா இருக்குமே, அடடா ஊரே மணக்குமே, சுவச்சா தேனா இழுக்குமே. அஜெக்டா 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 அஜெக்டா. என்ன ராசையா, நம்ம ஊர் பக்கம் ஓலப்பட்டி மைனரு செட்டு போயிட்டாருங்க. அட பாவி, நேத்துக்கு தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தான். நல்லா இருந்தவன் தான், நாளும் தெரிஞ்சவன் தான். குஞ்சு வாங்க சந்தைக்கு போய் நெஞ்சு வீங்கி செத்து போயிட்டான். 5 ரூபா குடு. அட பாவி, ஒன்னாவே சாப்பிட்டோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே தூங்கணும், ஒன்னாவே சாக வேண்டியதானே. மரம் எப்ப காலியாவும் எடுத்து எப்ப பிடிக்கலாம் காத்துட்டு இருக்கல. நீங்க நினைச்ச மாதிரி ஓடப்பட்டி மாதிரி எப்ப உசுர விட்டாரு. நல்ல செய்தி சொன்ன காசு கொடு. இலே நல்ல செய்தி தான் சொல்லிருக்கேன், விட்டுறா காசை. செட்டியார போன சுத்தம் திரும்பி வந்துடும் போல இருக்கு. பெரிய நோட்டா இருக்கு. 5 5 10 9. ஆட்டா ஆட்டா கிட்ட வச்சு எதாவது வாங்கணுமே. என்ன வாங்கலா? ஏன் ஆட்டா நான் ஆசையா வாங்கி கொடுத்த புடவைய கீழே போட்ட? இந்த கிழவிக்கு புடவை வாங்குறதுக்காக நீ இளவு சொல்ல போகலாமா? இந்த கையால கொட்டி அடிக்கலாமா? இது நல்லா இருக்கு. நம்ம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாதான் நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு நல்லது கெட்டதுன்னா 4 பேர் வருவாங்க. நீ தானே சொல்லுவ. ஊர்க்காரங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்ய, ஆனா இளவு மட்டும் சொல்ல போகாத ராசா. அட போ ஆட்டா, கல்யாணத்துக்கு போலனாலும் கருமாதிக்கு போகணும்னு சொல்லுவாங்கல்ல. நாளைக்கு நானே செத்து போயிட்டா அப்புறம் உனக்கு யார் வந்து உதவி செய்வா? இது போய் பரிசு படுத்திக்கிட்டு நான் எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இதை புடி, எனக்கு பச்சிட்டு வந்து சாப்பாடு போட்டு. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் உன்னை ஆட்டி படிக்கிறானே அவனை சொல்லணும். ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவ புதோதயிஷவே நமஹ நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாமுததே நமஹ. ஓம் சாந்தி 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 சாந்தி. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ர. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார அண்ணனுக்கு பாலாபிஷேகம் ஆரம்பிச்சிருங்க. உட்காருங்க. இது நாள் வரைக்கும் இந்த ஆத்துல வெறும் ஜலந்தா ஓடி இருக்கு. ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு பாலா ஓடுறது. ஓம் சமே மயத்தமே பிரியங்கமே முராமணே சௌவனர்த்தமே பத்ரன்னே பிரேயஸ்தமே
நாம புதிச்ச பொன்னம்மா பணத்தை தாசில்தார் தோண்டிட்டு இருக்காரு. நல்ல நேரம் போயிற. உங்களுக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான். ஐயா, நான் வேண்டாம் தான் சொன்னேன். இந்த தாசில்தார் தான். எவன்டா தாசில்தாரு? என்னடா, என்ன சமாச்சாரம்? ஒரு வாரத்துக்கு முன்ன செத்து போச்சே அந்த பொண்ணு சாவுல மர்மம் இருக்குன்னு பெட்டிஷன் வந்துச்சு, அதான் தோண்டிட்டு இருக்கோம். என்னது மர்மமா? யார் சாவோட மர்மம் இல்ல? நேத்து இருந்த இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்க நாளைக்கு இல்ல. பெருசா கொலை போட்டு மர்மத்தை கண்டுபிடிக்க வந்துட்டான். தம்பி ஒரு இங்க பாரு தாசில்தாரு, இந்த ஊர் ஜமீன் ரத்னவேலு முன்னாடி நின்னு நல்லபடியா அடக்கம் பண்ண சாவி இது. இதுல மர்மம் இருக்குதுன்னு சொல்லி உன்ன மாதிரி அரசாங்க அதிகாரி மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி ஒண்ணு புடுங்க முடியாது. மீறி தோண்டின குழியில ஓம் பணம் தான் விலகும். அப்புறம் ஊன் சாவுல மர்மம் இருக்குன்னு சொல்லி ஓம் பொண்டாட்டி வந்து குழி நோண்டிட்டு இருப்பான். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். எங்க அண்ணன் பிறந்த நாளும் பொறுமையா இருக்க, இல்ல ஒண்ணு பொழந்துருவேன். மரியாதையா வண்டி எடுத்து ஊர் போச்சு. போடா போங்கடா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? ஊர்ல எல்லா பசங்களும் பயம் விட்டு போச்சா? போடா. இவனுங்களுக்கு எப்படியா விஷயம் தெரிஞ்சது? ஒருவேளை ராசையா இளவு செய்தி சொல்ல போய் அது காத்து வாக்குல கவர்மெண்ட் காது கேட்டு இருக்குமோ? போது நிறுத்தல. டேய், நீ என்ன தரித்திரம் பண்ண எனக்கு தெரியும்டா. என் தம்பி தோல் வெளுப்பா இருக்குன்னு சொல்லி வைக்க ஆசைப்பட்ட பாவத்துக்கு தாலி கட்டி அரண்மனை கொண்டு வச்ச. அதுக்காக நீ என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருப்ப நினைச்சிட்டடா. இங்க பாருடா, நான் விடுற மூச்சு காத்து கூட எனக்கு விசுவாசமா இருக்கும்னு நினைக்கிறவன் நானு. ஆனா நீ என்னன்னா எனக்கு விரோதமான காரியத்தை பண்ணிட்டு நின்று இருக்க. இளவு சொல்ல போனா செத்தது யாருன்னு தானே சொல்லணும். செத்தது எப்படின்னு நீ என்ன மசல்களா சொல்ற? நான் எப்பவும் போல விளையாட்டா சொல்லிட்டேன் மாமா. நீ விளையாட்டுக்கு செஞ்சியல்ல, நானும் விளையாட்டுக்கு செய்யறேன். டேய், அடுப்புல இருக்கிற கொல்லிக்கட்டை எடுத்துட்டு இவக்க அம்சவனை கூட்டிட்டு வாடா. என்னடி யோசிக்கிற? உன் கூட பிறந்த தம்பிக்கு உன் கையாலேயே சூடுவை. அவனுக்கு அப்பயாவது சொர்ணம் வருதான்னு பாக்கலாம். போடி. டேய், கொல்லி கட்டி குறா. இதுவும் நல்லா தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் வேதனைப்பட்டா சரி. தம்பி, ரத்த பாசம் கொதிக்குது, வா போலாம். கையில சூடு. என்ன இது? நீ செஞ்ச பாவமே என் கூட பிறந்ததாண்டா. நீ போ. அக்கா, உன் கையில சூடு. நான் பாத்துக்கிறேன். ஆத்தா தேடும். போ. நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. எட்டு 9 10 11 மொத்தம் 11 குழி தோண்டியாச்சு. 9 மணி பஸ் ஏறி விரும்பாண்டி இந்த வழியா தான் வருவான். இப்ப என்ன நடக்க போது பாரு. யானையா வந்தாலும் இத்தனை குழி தப்பிச்சு போக முடியாது. அவன் எப்படி போறான்னு பாத்தலாம். டேய் வேணாண்டா, பாவண்டா, குழியில முள்ளு வைக்காதீங்கடா. சும்மா இரு ராசையா, உன்னை அடிக்கடிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கல, அவன் காலை ஒடிக்க இதான் சரியான வழி. டேய், அவ முள்ளுக்குட்டிக்காரன்டா. அதனாலதான் குழி தோண்டி வச்சிருக்கேன். இல்லன்னா வெடி வச்சிருக்க மாட்டேன். சும்மா வேடிக்கை பாரு ராசையா. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா.
பஸ் வந்துச்சுடா. வேணாடா முள்ளு கால் குத்திட்டா பாவண்டா வேணா ஆணி வச்சிருக்கா ஐயோ ஐயோ காட்டுக்குள்ள முள்ளு இல்ல முள்ளுக்குள்ளதான் காடு. ஐயோ விரும்பாண்டி வருவான் பார்த்தா ஏதோ ஒரு பொம்பளை வருது. பரவாயில்ல பரவாயில்ல, உன் அடிக்கும் போது ஊர்ல எல்லா பொம்பளைங்க வேடிக்கை பாக்குறாங்க. அதுல எவ்வளவு ஒருத்தி வீக்கன். ராசையா கால் தெரியுது, வரது அர்க்காணின்னு நினைக்கிறேன். அவ கால்ல 6 விரல் இருக்கும், இவ கால்ல 4 தான் இருக்கு. இடுப்பு பார்த்தா பொன்னம்மா இடுப்பு போல இருக்குல்ல. அவ இடுப்பு அடுப்பு மாதிரி இருக்குடா. இவ இடுப்பு தக்காளி பழம் மாதிரி தல தலன்னு இருக்குடா. மோ தெரியுது, இது புதுசா இருக்கு. வேற ஒரு பொம்பளைடா. அதான் கால்ல செருப்பு போட்டிருக்கால, ஒண்ணும் ஆகாது. குடில காலு 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 என்ன இதெல்லாம்? யார் நீங்க? சின்ன பசங்க நாங்க. எதுக்கு ஏன் கால? அது எங்க ஊர்ல ஒரு மோசமான ஆள் இருக்கானா, அவனை கவுக்கிறதுக்கு நாங்கெல்லாம் குழி தோண்டி அதுல முள்ளு போட்டு அது மேலோட மூடி வச்சிருக்கோம். இப்படி நடு ரோட்ல குழிய வெட்டி முள்ள வச்சு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துங்களே, இது தப்பு இல்ல? நானும் அதே தாங்க சொன்னேன். இந்த சின்ன பசங்க தான் கேட்கவே இல்லை. அப்பவே சொன்னேன்டா. சும்மா ராசையா, பயந்தாங்களே. உங்களுக்கு தெரியுமாங்க எத்தனை பேர் அடிக்கிறாங்க தெரியுமா? என்னை பத்தி ஏன்டா வெளியூர்ல இருந்து ஒண்ணு தப்பு தப்பா சொல்ற? அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க யாருங்க? எங்க ஊருக்கு எதுக்கு வந்தீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டாக்டர் வரதானுங்களா, அவங்களா இருக்குமோ? டாக்டர்னா கழுத்துல ஏதோ தொங்கும், மேல ஊசி வாசனை எல்லாம் அடிக்கும். இவங்க மேல நல்ல வாசனை அடிக்குது. அப்ப டீச்சரா இருப்பாங்க. டீச்சரா இருந்தா கொடை பிடிச்சிருப்பாங்க, இல்ல கண்ணாடி போட்டிருப்பாங்க, வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும். இவங்க தான் ஒல்லியா இருக்காங்களே. டேய் சும்மா கிண்டல் பண்ணாதடா, அவங்களே கேட்டுருவோம். நீங்க யாருங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற விஏஓ. அப்படின்னா கிராம அதிகாரி. நம்ம ஊரு நாட்டாமக்காரம்மா. ஐயோ பெட்டி கொடுங்க, பெட்டி. நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ். சரிங்க, பாத்து போங்க. டேய் நோ தேங்க்ஸ்னா என்னடா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அப்புறம் தெரிஞ்ச மாதிரி சிரிச்சா? நோ தேங்க்ஸ்னா என்ன? இந்த நாதாரி நான் எங்க போயிருக்குன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு. ஆமா, பாவூதர் பையன் பாடிட்டு தான் வருவாரு. ஏண்டா திரித்தலையா, ஆபீஸ் திறந்து போட்டு எங்கடா போன? பழவங்க போனே, ஒரு சின்ன சந்தேகம். டேய் வேண்டாம், பழத்தால தான் நம்ம 2 பேருக்கு பெரிய பிரச்சனையாகி வெட்டு குத்து ரேஞ்சுக்கு போயிருக்கிறோம். பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பாரு. அது இல்லண்ணே. டேய் என்ன தொட்டு பேசுற? இந்த பழத்தை இதெல்லாம் செஞ்சது மைதா மாவுல செஞ்சது. இதைத்தானே ஊர்காரங்கிட்ட கேட்டேன், இன்னும் உதைக்க வந்துட்டாங்க. உதைக்கிறதோட விட்டாங்களே. உன்னை உப்பு கண்டம் போட்டு ஊருக்கு வியாபாரம் பண்ணிருக்கணும். நானே பொழைக்கிற பொழப்பு போயிருமோன்னு வேதனைப்பட்டு இருக்கிறேன். பழத்துக்கு விளக்கம் கேக்குது. நான் என்ன பொழப்பு கிளம்பி பெருசா பேசுறீங்க? பின் என்னடா, இவ்வளவு நாள் இந்த ஊருக்கு நான் நாட்டாமையா இருந்தேன். அரிசியில இருந்து பருப்பு வரைக்கும் வருமானம் வந்தது. அதை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி நாட்டாமையா வர்றாளாம். வருமானத்துக்கு வருமானம் போய் அவனுக்கு கீழே நான் வேலை செய்யணுமா? ஒரு மேல் செய்யற வேலையா? சரி நீயே சொல்லுது நியாயமா? வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. நீங்க வேலையே செய்யாம இருக்க நான் ரெடியா சொல்லட்டுமா? சொல்லு. பேசாம வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துருங்க. ஓ Oh my God! யார் மாதிரி யாராவது பிறந்தாங்களா செத்தாங்களா? 5 10 கையில இருந்தா கூட நான் எழுதி வச்சுட்டு காசு சாப்பிட போகணும். நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வில்லேஜ் ஆபீசர். இவர் தாங்க தலையாரி. ஆமாங்க, நான் தாமா பியூனும். உங்களை பார்த்துட்டு ஆபீஸ்ல வரான்னு சொன்னேன். ஜவுளி வைக்க வரான்னு சொல்றாங்க. சும்மா இருக்கடே, இத கேட்டா உதைக்க வராருமா. வணக்கம். ஏங்க பொறுப்பு இல்லாம இப்படி ஆபீஸ் திறந்து போட்டு வெளிய அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஆட இந்த ஆபீஸ் திறந்து இருந்தாங்க, மூடி இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஆபீஸாங்க? பேருக்கு தாங்க ஆபீஸ், நாட்டாமே இல்ல. நிர்வாகம் பூரா ஜமீன் கிட்ட. யாராவது பிறந்தாங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி பண்ணாடைங்க செத்தா எழுதி வைப்போம். இது வரைக்கும் எது எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. இனிமே எல்லாம் கரெக்டா இருக்கணும். சரி, என் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? என்ன வந்தது குவார்டர் கேக்குறாங்க, தண்ணி அடிப்பாங்களோ? பரதேஷ் நாய, குவார்டர்ஸ்னா குடி இருக்கிற வீடுடா. அப்படியா? குவார்டர்ஸ் ஆபீஸ் எல்லாம் உள்ள இருக்குங்க. ராண்டி அவன் 4 மாதமாய் உண்டுபானை செய்ய வேண்டி நண்டவனத்தில் ஒரு ஆண்டி
அவன் 4 மாதமா களிமண்ண நோண்டி கொண்டு வந்தா இந்த ஆண்டி. அவன் கூட்டாடி கூட்டாடி போட்டு உடைத்தாண்டி. ஐயோ, இந்த குண்டு பானை மட்டும் என்னால செய்யவே அக்கா அக்கா வந்தாச்சு, அக்கா வந்தாச்சு, அக்கா வந்தாச்சு. அட தள்ளி தள்ளி நீ தள்ளி. அக்கா வந்தாச்சு, அக்கா வந்தாச்சு. ஐயோ, அது என்ன கண்ணு கடியில அது தொடச்சு விட்டுற. ஐயோ, கடி ஆயிடுச்சு. அது கைமண்டு. ஐயோ, இது அதை தொடச்சு விட்டுற. இது இங்க இருக்கு. ஐயோ, அங்க இருக்கு. ஐயோ, போச்சு போச்சு. பரவாயில்ல நீ வா. அங்க வந்து உட்காரு. எப்படி இருக்க? எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. இங்க வா உட்காரு. உட்காருக்கா. இங்கே இரு, நான் உனக்காக ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். இங்கே இரு. போயிடாத. இதெல்லாம் ஏன் தெரியுமா? நேத்து நான் சந்தைக்கு போனேன். அங்க ஒரு கிளி ஜோசியக்காரன் இருந்தான். அவன் கிட்ட உனக்காக நான் ஜோசியம் பார்த்தேன். அவன் உனக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்க சொன்னான். அப்புறம் உனக்கு குழந்தை பிறக்கிறப்ப எங்கிட்ட காசு இல்லாம போச்சுன்னா அதான் இப்பவே வாங்கிட்டேன். இத பத்தியா இந்த வண்டியிலே ஏறிய நான் வீட்டுக்கு வரலாம் பார்த்தேன். ஆனா அங்க மாமா அடிக்குமே. அதான் நீயே கொண்டு போயிரு. ஏன்க்கா அழுற? உனக்குதான் குழந்தை பிறக்கும்னு அந்த ஜோசிக்காரு கிளி சொல்லிச்சே. சரி, எனக்கு குழந்தை பிறந்த பிறகு இதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் நீயே இதை வச்சுக்கோ. நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு பூரா நீ கூட இருக்கியா? இருக்கியா? இருக்கேன்பா. நிஜமா? இருக்கேன். நல்லாக்கா. கள்ளப்பருப்பு போட்டு குழம்பு வைக்காதீங்கன்னு சொன்னா நான் இங்க கேக்குதுங்களா? குடலை புடுங்குது, யாரையும் காணோம். ஐயோ, இங்கேயும் வந்துட்டாருங்களா? வழியில ஒட்டிக்கிட்டு போய் ஏறிடலாம். பாம்பு தானே ஏறுங்க. ஐயோ, என் அவசரம் புரியாம பேசாதீங்கடா. வெரி அர்ஜென்ட், வழிய விடுங்கடா. அவசரம் நடந்து போனா எப்படி? வண்டியில ஏறுங்க. அண்ணே, டிக்கெட் வேணா நான் எடுத்துக்கிறேன். டேய், நான் என்ன அமெரிக்காவுக்கு போறேன், அர்ஜென்ட்ரா. அப்புறம் இங்கே அதிகப்படுத்தி வேண்டாம். அவர் அப்படி சொல்லுவார், ஏத்துப்பா. ஐயோ, பீம், அதுக்கு தானே நான் போறேன். பீம், போங்க, அதிகம் பண்ணாதீங்க. பீன்னா சரி, போங்க. பின்னால வரவன் ஜாக்கிரதையா வாங்க, பிடிக்கிரு. ஐயோ, வேட்டி வீணு அடிக்கும் போது பாம்பு பூச்சி ஸ்டாப், இறங்குங்க. ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன். நிஜமாலுமே இது பஸ் நினைச்சு தான் ஓட்டுறீங்களா? எனக்கு அவசரம்டா. உங்களை நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்டா. ஐயோ, ஆட்டாமே. ஆபீஸ் போகாம இவங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க. அம்மா, நான் பாம்பு புத்துக்கு பால் ஊத்த தான் வந்தேன். இவர்தான் பசங்களோட சேர்ந்து பசு ஓட்டி இருந்தாரு. கூட என்னையும் சேர்த்து இழுத்து வந்தாரு. நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க ஒரு நாள் கூட ஆபீஸ்க்கு கரெக்டான டயத்துக்கு வந்தது இல்ல. அட்லீஸ்ட் அவரை பார்த்தாவது திருந்த வேண்டாம். ஐயோ, அது புறம்போக்கு நாய்மா. அதுக்கு வேற வழி இல்ல. அங்கேயே திங்குது, அங்கேயே தூங்குது, அங்கேயே எல்லா வேலையும் பண்ணிக்குது. அதோட என்னையும் சேர்த்து பேசுறீங்களே. விளக்க சொல்ற நேரமாடா. என்னடா புத்து புடுங்குறீங்க? ஆள விடுங்க. பாம்பு புத்துக்கு வந்துட்டு பால் ஊத்தா போறீங்க. நீங்க பால் ஊத்துங்க, அந்த பக்கம் மரவல நான் கூட ஊத்துறேன். அது பால்னே. என் பால்ல கழுவு கூடாதா? போடா. சொன்ன கேளுங்க. பெரிய தொந்தரவா போச்சு. குழந்தை அழுது. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே நீமா குழந்தைய கடிச்சு கொட்ட. அது பாவம் அழுது. பால் கொடுக்க வேண்டியதானே? இருந்தா தானே குடுக்கறதுக்கு. ரப்பரை வாயில வச்சேன், அதையும் தட்டி விட்டு புத்துக்களை போட்டுச்சு சனிய. புட்டுலையா? நான் எடுத்துறேன். வேண்டாம் ரசையா, அங்க பாம்பு இருக்கு. பாம்பு தானே, எனக்கு தெரியுமா? ஐயோ ரசையா. என்ன ரசையா, போலாமா? லப்பர் எடுக்கணும். சும்மா இருக்கடா. ரசையா, வேண்டாப்பா ரசையா. சும்மா இருங்க. இங்க இருக்குது. அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா இருங்கடா. சும்மா இருக்கணும். கிடைச்சிருச்சு. பாம்பு கிடைச்சிருச்சே. கிடைச்சிருச்சு. நீ மறுபடியும் போய் தூங்குவா. மறுபடியும் தூங்கு. இந்தா விஷம் இருக்க போது. விஷமா? இல்ல. போலமா? பாம். ஏம்மா,
இப்படி பயப்படாம பாம்ப கையில பிடிக்கிறாரே, கடிக்காது? சாமிய பாம்பு கடிக்காதுமா. என்ன ஊர்வலம் அது? புதுசா இருக்கு. அது வந்துமா, ரொம்ப வருஷமா மழை இல்லைன்னா இந்திரம் பொண்டாட்டிய சிலையா செஞ்சு ஊர்வலமா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு வாலிப பசங்க எல்லாம் அவங்க பேரை எழுதி ஒரு குடத்துக்குள்ள போட்டு குலுக்கி சீட்டு எடுப்பாங்க. அதுல யாரு பேரு வருதோ அவங்க போய் அந்த சிலைக்கு தாலி கட்டுவாங்க. இத இந்திரன் தான் பொண்டாட்டி காலத்துல யாரோ தாலி கட்டுறத அவமானமா நினைச்சு ஓன்னு அழுவானா. அதான் மழையா வந்து உழுகுதான். அப்படி ஒரு நம்பிக்கைமா. யாராவது ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு இதுல ஒரு சீட் எடுக்க சொல்லுங்க. அதுல யார் பேர் வர்றதோ அவ இந்திரம் முண்டாட்டி கழுத்துல தாலிய கட்டட்டும். மழை கொட்டு கொட்டட்டும். பேச கொட்டட்டுமே. அருக்காடி இங்க வா. நீ போ, இதுல ஒரு சீட் எடு. நல்ல பேரை எடுப்போம். ராசையா, கெட்டிவானா எந்த நாய்டா இவங்க தாலி எடுத்து கொடுத்தவன்? நான் தான் எடுத்து கொடுத்தேன். இனிமே இந்த கையால எந்த கல்யாணத்துக்கு இவன் தாலி எடுத்து கொடுக்க கூடாது. இவன் கையை எடுத்துக்கடா. ஐயா, என்ன விட்டுட சொல்லுங்க. நான் தெரியாதனமா பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்ன விட்டுட சொல்லுங்க. கடவுளை, இவன் கல்யாணத்தை பார்க்க கூடாது நான் இருக்கேன். கஞ்சிக்கு செத்த பயலுக, இவன் தாலி கட்டுறத ஊரை கூட்டி வேடிக்கை பார்க்க வந்தீங்க. ஏய், இவன் நாய் அடிக்காம அடிச்சு வரட்டி 4 நாளைக்கு என் வீட்டுல அடுப்புறியாம பாத்துங்களா? அடிச்சு வரட்டுங்களா? இல்ல உனக்கு கல்யாண ஆசை வரக்கூடாதுடா. சின்ன வயசுல இருந்து விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் விழுந்து விழுந்து கும்பிட வச்ச. இப்ப எதுக்கா தாலி தொட்ட? தொடுவியா? தொடுவியா? தாலி தொடுவியா? சொல்ல மாட்டேன் சொல்லு. சொல்ல மாட்டேன். வேண்டாம், வருமா 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 தொடுவியா? தொடுவியா? சொல்ல மாட்டேன் சொல்லு. சொல்ல மாட்டேன். இல்ல நான் கட்ட மாட்டேன். நான் கட்டல. சொல்ல மாட்டேன். கட்ட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? ஐயா, யாராவது வாங்கல, கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். ஐயா, கொஞ்சம் யாராவது வந்து காப்பாத்துங்களேன். வாழ்க்கை துடிச்சு சேர்த்துட்டு இருக்காரு. ஐயோ,
வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திட்டு இருக்கீங்களா? கெட்டியா புடுங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். எப்படி ஆரம்பிக்கலாம்? ராசையா, சினிமாவுக்கு போலாமா? சினிமாவுக்கா? ஏண்டா எனக்கு எனக்கு தெரியாம யாராவது இழவு சொல்லிட்டு வந்தீங்களா? சே சே சே, நீ இல்லாம நாங்க அவ்வளவு கேவலமா போயிட முடியுமா? அப்புறம் ஏது காசு? கஷ்டப்பட்டு காலை பிடிச்சு சம்பாதிச்சது யாரு? நீதான் நேத்து நாட்டமக்காரம்மா கால்ல இருந்து எடுத்திய கொலுசு அதை சீனி செட்டியாட்ட வித்துட்டு சினிமாவுக்கு போலாம் வா. ஐயோ, இந்த கொலுசு நாட்டமக்காரமா அது. அவங்க கிட்ட தான் அதை நான் கொடுப்பேன். ராசையா, இது வரைக்கும் நாங்க என்ன கேட்டாலும் நீ இல்லன்னு சொன்னது இல்ல. இப்ப என்னடான்னா புதுசா வந்த நாட்டாமக்காரமா உனக்கு பேசப்பட்டாங்கல்ல? ஆமா, ஏண்டா நேத்து கொற்ற மலையில எனக்கு வலிப்பு வந்தப்ப நாட்டமக்காரமா தானே என்ன வந்து காப்பாத்தினாங்க. நீங்க எல்லாம் என்ன விட்டு ஓடி போயிட்டீங்களே, அவங்க கொலுசை போய் விக்க சொல்றீங்களே. வித்துட்டாலும் தூ, சரிடா. விக்கலல, என் காலையாவது போட்டு விடு. அதெல்லாம் முடியாது, நான் தரவே மாட்டேன். ஏய், ஏய், விடுடா. ஏய், விடுடா. ஏய், வெளியே காப்பாத்துங்க. ஐயோ. ஏய், விடுடா. சரி, இந்த கொலுசு உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், போட்டு உடைச்சிடலாம். லட்சுமி லட்சுமி வேண்டாம், உடச்சாத வேண்டாம். ஐயோ, ராசையா, என்னை இறக்கி விடு. அது சும்மா தமாஷ், எங்களுக்குள்ள தமாஷ். இது இது ஒண்ணு இல்ல, அங்கங்க உடைஞ்சு போச்சு. நான் ஓடி தட்டா. நேத்து அவ்வளவு அடி வாங்குனீங்க, இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க. இது என்னங்க பெருசு? நீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை தானே அந்த வரி இந்த வரின்னு வாங்குவீங்க. நான் அடிக்கடி வாங்குவேனே வரி. இது பாருங்க. இதெல்லாம் ஒண்ணு கண்டுக்கிறாதீங்க. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. நீங்க யாரு? புரியல? என்ன என்ன புரியாம உங்க கண்ணுல என்ன? தெரியல, அவருக்கு உங்களுக்கு நல்லா இருந்துச்சா என் கதை? கொஞ்சம் சரிங்களேன். சிரிக்க மாட்டீங்களா? கொலுசு சரியா போச்சு.
நானே மாட்டி விட்டா காலு ஐயோ எப்படி நேத்து நான் இருக்கிறப்ப காயம் பட்டுச்சா ஐயோ எச்ச தொட்டு வச்சா சரியாயிடும் ஆறிடும் ஐ ஆத்தா நேத்து என் மகனை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிமா. நீ என்ன நினைச்ச என் மகனை காப்பாத்துனீங்க தெரியல, அவனை மட்டும் மனசுல வச்சுக்காதம்மா. தண்ணியும் பாலும் தனித்தனியா இருந்தா தான் அதுக்கு மரியாதை. ரெண்டு ஒண்ணு சேர்ந்துச்சு எதுக்கும் மரியாதை இல்லம்மா. வாயா டாடா வாயா. அவங்க கால்ல நேத்து கீறி விட்டேன். புதுசா வந்துக்கிற நாட்டாமக்காரி ஒரு மாதிரி நிலவரியில ஒழுங்கா கட்ட சொல்லு. சரிங்க. சமுத்தூர் சக்கர கம்பெனி சம்பள கணக்குல என்னாச்சு? முடிச்சாச்சுங்க. ஆனமலை உர கம்பெனி கணக்கெல்லாம் முடிக்க சொல்லியிருந்தேன். எள்ளுன்னா எண்ணெயா இருக்க மாட்டீங்களா? கொடுங்க. அண்ணா நாளைக்கு நம்ம ஜமீனுக்கு வக்கீல் வராருண்ணே. ராசையா எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வர சொல்லு. நான் ஆடிட்டு வந்தேன். களிமண்ண பூச்சி விட்டுடா. அப்புறம் நீங்க செத்து பண்ண நான் போய் உங்களுக்கு இளவு சொல்ல மாட்டேன். மாமா அடிப்பாண்டா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க முறைப்படி மனு கொடுங்க. நான் கலெக்டர்கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்றேன். ஓகே? நான் சொல்றது கேளுங்க. நாட்டு மக்களமா என்ன விட சொல்லுங்க. நான் வேணா உங்களை கபடி ஆடி சேர்த்துக்கிறேன். ஏன் இப்படி அடிச்சு எடுத்துட்டு போறாங்க? அது ஊர் பிரச்சனை இல்லம்மா, அவங்க வீட்டு பிரச்சனை. அதை விடுங்க. கலெக்டர் கிட்ட சொல்லி எங்களுக்கு சீக்கிரமா பட்டா வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்கம்மா. நல்லா இருக்கிறீங்களா? நல்ல சௌக்கியம். நீ எப்படி இருக்க? இந்த ஜமீன்ல வேலை செய்வதற்கு எனக்கு என்னங்கய்யா குறை? உள்ள போல வாங்க. நான் வெளியே போறேன். ஒண்ணுமே முடியல. அடிக்கிறேன். மக்கள் மாமா கிட்ட சொல்லிட்டான். கிருக்கா வக்கீல்கிட்ட போய் தான் அனாவசியமா உடனே உங்க அக்கா உசுறு எடுத்துருவேன். போடா. என்னங்க எங்க சுத்திட்டு இருக்கீங்க? ஜமீன்தார் ஆளுக்கு ராசையாவை அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ செருப்பு கடிக்குது. எப்போ ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன். நான் என்ன பண்றது? சீக்கிரமாடி. ஐயோ தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்காருங்க. நல்லா படிக்கிறாரா? அடிப்பு இத தம்பியா வந்துருச்சுங்களே. வக்கீல் மாமா தம்பி போட்டுக்கோக்குள்ளா. ஐயோ லட்டு, ஆப்பிள், சாத்துக்குடி, திராட்சை வேணுமா? இதெல்லாம் சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆச்சா? ஒண்ணு இல்லைங்க. அது உங்களோட சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சு இல்லைங்க. அதை சொல்றாப்புல இல்லக்கன்னு. ஆமா தம்பி இன்னும் மாறவே இல்ல. 25 வருஷமா ராசியாவை மாத்தறதுக்கு நான் பட்ட கஷ்ட பலன் இல்லாம போயிட்டு இருக்குது. எங்க அக்கா புண்ணியவதி ராசியாவை பெத்த என் கையில கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் என் கல்யாணத்தை பத்தி கூட நினைக்காம கட்ட பிரம்மச்சாரியா கடமை செஞ்சுட்டு காலத்தை போய்கிட்டு இருக்கிறேன். என்ன வயசாக மனசுக்கு ஒரு பயம் தான் அதிகமாயிட்டு இருக்குது. கோர்ட் பொறுப்புல இருக்கிற ஜமீன் சொத்தெல்லாம் ராசையா கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் என்னைக்குதான் சின்ன ஜமீன் ஆக்க போறனோ முருகா. வக்கீல் மாமா உங்க வீட்டுல அல்வா இல்லையா? சும்மா இந்த பாரு எத்தனை வேலு, அதுக்கு தான் சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தம்பிக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். உயில் பிரகாரம் இந்த நேரம் தம்பி கிட்ட எல்லா சொத்தையும் ஒப்படைச்சிருக்கணும். ஆனா இந்த வயசுலயும் தம்பி விளையாட்டுத்தனமா விவரம் இல்லாம இருக்கிறதுனால அவரை கட்டிக்க போற பொண்ணு கையில சொத்துக்களை ஒப்படைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனால சீக்கிரமே இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் பாரம் குறையும். நானும் இப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. அத்தோட தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ உங்களுக்கு கொடுக்காமலா போயிடும். வக்கீலையா நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. சொத்து பத்தெல்லாம் கிடைக்கும் சொல்லி ராசியா ராப்பால கஷ்டப்பட்டு வளர்த்தலைங்க. நாங்களும் பொண்ணுக்காக தேடாத இடம் இல்ல. நம்ம ஜமீன் தகுதிக்கு ஏத்த பொண்ணு கிடைக்க வேண்டாங்களா?
பாத்தியா இப்படி ஒரு மாமன் கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. ரத்னவேலு, உயில் பிரகாரம் 26 வயசுல தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. அடுத்த தடவை நான் வரும்போது தம்பியோட கல்யாண பத்திரிக்கையை தான் பார்க்கணும். அப்ப நான் வரட்டுங்களா தம்பி? வக்கீல் மாமா இவ்வளவு உங்க உடம்ப பத்திரமா பாத்துங்க. வர்றமா? வக்கீல் மாமா சொன்ன மாதிரி ஆளுக்கு 10 ஏக்கரை தரேன். கூட 10 எருவு மாதிரி தரேன். வச்சு பொழிச்சுக்குங்க. மரியாதை ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சு போனா. ஒரு பாவம் மரியாதை பச்சை பிள்ளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியா மனசு வருது? இதுக்கு ஒரு அளவு இருக்கு. வக்கீலையா வந்தா சொல்லி அனுப்புங்க. நானே ராசியாவை கூட்டிட்டு வரேன். வரேம்மா. அக்கா 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 நான் போறேன். என்னண்ணே வக்கீல் வேற நான் 6 மாசத்துல இந்த கிறுக்குன்னு கல்யாணம் பண்ணி இந்த சொத்தெல்லாம் வரப்பொருளுக்கு எழுதி வைப்பேன்னு சொல்லிட்டு போறான். என்ன பண்ண போறீங்க? ஜமீனுக்கு சொந்தமானவனையே அனாதையாக்கி வீதியில சுத்த வச்சு எனக்கு ஜமீனுக்கு வேலை செய்ய வந்த வக்கீல சமாளிக்கிறதா பெரிய காரியம். நம்மளை மீறி அவனுக்கு கல்யாணம் நடக்காது தம்பி. வா பிரியாணி சாப்பிட போலாம். ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், ராசாயாவை பார்க்காதே, பேசாதே, பழகாதே. என்ன கடைசியா வீடு வரைக்கும் வந்துட்டியா? நான் ராசையாவை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன். ராசையாவை கேனைனா வளர்க்கறதுக்காக அந்த ரத்னவேல் கிட்ட எவ்வளவு பணம் வாங்குறீங்க? என்ன சொன்னேன்? 4 பேரோட பழகாம நாகரிகம் தெரியாம அவரையே அவருக்கு அடையாளம் தெரியாத அப்பாவியா வளர்க்கறதுக்கு அந்த ஜமீன் கிட்ட எவ்வளவு கூலி வாங்குறீங்கன்னு கேட்டேன். யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறேன்? 4 நாள் பழகிட்டு எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசுறியே. நான் யாருன்னு தெரியுமாடி? ராசையா யாருன்னு தெரியுமாடி? ரத்னவேலு யாருன்னு தெரியுமாடி? ராசையாவோட சொந்த தாய் மாமே. அக்காவை கட்டி கொடுத்த இடத்துல அடைக்கலம் தேடி வந்தவனுங்க ஆஸ்திக்கு ஆசைப்பட்டு, சொத்துக்கு ஆசைப்பட்டு, கூட பிறந்த அக்காளையும் மச்சானையும் ஏன் கண்ணு முன்னாலேயே கொண்டப்ப வேலைக்காரினா அந்த பச்சை பிள்ளைய எடுத்து பெத்த பிள்ளை மாதிரி நான் வளர்த்தம்மா. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ராசையா பேர்ல தான் உயிர் இருக்குன்னு. இவன் வளர்ந்த பின்னாடி எங்கே சொத்துக்கு வந்துருவான்னு தான் ராசையா உசுரா நினைச்சுக்கிட்டு இருந்த தான் அக்காவை ரத்னவேலு தம்பிக்கு கட்டி வச்சு அவளை சித்திரவதை பண்ணி இவனை அடக்கி வச்சான். இப்ப சொல்லுமா, நானா கூலி வாங்கிட்டு இவன் எப்படி வளர்த்தேன்? என் வயிற்றுல சுமந்து தாய்ப்பால் கொடுக்கலையே தவிர என் நெஞ்சில சுமந்து தாய் பாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கேன். என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டே தாயே? அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்களுக்கும் ராசையாவுக்கும் இவ்வளவு பெரிய சோகம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இனிமே இந்த பிரச்சனை என் சொந்த பிரச்சனை மாதிரி. நான் இப்பவே ராசையாவை கூட்டிட்டு வக்கீல பார்க்க போறேன். நான் போகத்தான் போறேன். போய் நடக்கிற அக்கிரமத்தை சொல்லத்தான் போறேன். அக்கிரமத்தை கேட்க போறேன்னு இவன் மேல அக்கறைப்பட்டு சொல்றியே. உன்ன போல ஒரு பொண்ணு தட்டி கேட்டதுனாலதான் அவ தலையெடுத்தே மாறி போச்சுமா. யாரது சொல்லுங்க. அதை எப்படிமா நான் சொல்லுவேன்? 1 வருஷத்துக்கு முந்தி இந்த ஊருக்கு ஒரு பொண்ணு ஆட்டுப்பட்டி போட வந்தா. யாராவ? கேனத்தனமா ஆடு ஓட்டு போற. அங்க துணி காயுது. கண்ணுக்கு தெரியல. ஆடுகாரி இங்க வாடி. இப்ப நீங்க வரல போனதால பொழந்துருவேன். பயமே இல்ல. வாங்க. அறிவு இருக்கா உனக்கு? கஷ்டப்பட்டு துணி துவைச்சிருக்க ஆடு ஓட்டு வந்து அழுக்கு பண்ணிட்டியா? புழுக்கெல்லாம் போட்டிருக்க நீ. ஆடுகிற அறிவு இருக்கா? சும்மா பளபளன்னு தோச்சு போட்டாரு. என் ஆடு மிதிச்சு அழுக்கா போயிடுச்சு. நானே உன் துணிய மிதிச்சு என் ஆட்டுக்கால அழுக்கா போயிடுச்சேன்னு வருத்தத்துல இருக்கேன். பெருசா பேச வந்துட்டாரு. பேச்சு நடி வாய் நீளுத. என்ன டீயா? கடுகுக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருந்துகிட்டு டீ போட்டா பேச. ஓய் என்கிட்ட ஆட்ன. என்னங்கடா இடுப்புல இருந்து கத்தி எடுத்து ஆட்டா? அது ஒண்ணு இல்ல ராசையா, நம்ம கைய நம்பி இருக்கிற மாதிரி அவ கத்திய நம்பி இருக்கா. கட்டிய வாங்கிறேன். இது பாருப்புல மரியாதையா மரியாதையா அழுக்கான துணி எல்லாம்
துவைச்சு வச்சுட்டு போறியா? ஓய் இதெல்லாம் வேற எவகிட்டயாவது வச்சுக்க. எங்க ஊர் பொண்ணுகளுக்கெல்லாம் புருஷன் துணியை துவைச்சுதான் பழக்கம். தள்ளு முடியாது, தள்ளு. துவைச்சு வச்சுட்டு போ. உட தொழுகு. ராசையா ஒரு பொட்டச்சி தள்ளி கீழே விட்டியா? சேமோ சேமு. தள்ளு தள்ளு தள்ளு. ஏய், ஆடு மேய்க்க வந்தவங்களுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா நம்மள மாதிரி மாடு மேய்க்க வந்தவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இவ எங்க கிடை போட்டுறா நான் பாத்துறேன். வாங்குறா. ஒரு நாள் நான் ஊர்ல இல்ல, அந்த ஆட்டுக்காரி உன்னை கேவலப்படுத்தால, அவளை நான் வச்சுக்கிறேன். என்னப்பா அந்த ஆட்டுல உப்பு கறிக்குது? ஏய், அது கடாரா? ஆள பாரு. எவனாவது ஆட்டு பிடிக்கிறா? என்ன விட்டு போவாதீங்க. ஏய், ஆடு திருடத்தானே வந்த? பால் திருட வந்த. பால் குடிக்க வந்த. பாலா? ஏயா, உனக்கு பால் வேணா நேரா என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல. எதுக்கு திருட்டு பால் குடிக்கிற? அதன ருசிக்கும். நீ மட்டும் நான் துவைச்ச துணி மேல எல்லாம் ஆடு ஓடிட்டு போனல, அதான் பழிக்க பழி. பசங்க எல்லாம் என்ன தனியா விட்டு ஓட்டானுங்க பாரு. நானும் ஓடிட்டேன். பழி வாங்குறியா? இத பாரு, மரியாதையா நீ குடிச்ச பால்லாம் திரும்ப ஊர்ற வரைக்கும் என் ஆட்டுக்கெல்லாம் நீதான் தீவனம் கொடுக்கணும். ராத்திரி பூரா அங்க இருந்து நீதான் காவ காக்கணும். அங்கயா? ஐயோ, எனக்கு இருட்டுனா பயம். பேய் பிசாசு எல்லாம் இருக்கும். அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். பயமா? பொம்பளை எனக்கே பயம் இல்ல, ஆம்பளை உனக்கு என்ன? போ. நீ பிசாசு. போ. ஆட்டு பாலும் வேர்க்கழித்து நீ இப்படி சொல்றா? எனக்கு ஏற்கனவே பயமா இருக்குல்ல. நான் எப்படி இங்க தனியா நான் இங்க? சரி சரி, வெளியூர்ல இருந்து வந்துடுறாளுங்க. உள்ள இருக்காருன்னு இப்படி ஏமாத்துறாள். யாருதாங்க ஊழையிடுறது? நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் தெரியுமில. கிட்ட வந்தா கொண்டு விடுவேன், பின்னு விடுவேன். ஐயோ, நம்மள கம்பாட்ட விட்டால. ஏய் யாருங்க? ஆட்டுக்காரி பாதி என்னமா சத்தம் கேக்குது? முனியா முனியாண்டி துணை இருக்கா? யாருக்கு நான் பயப்படணும்? நடையாண்டி துணை இருக்கா? யாருக்கு நான் பயப்படணும்? ஆட்டுக்காரி சீக்கிரமா. ஆண்டி ஐயோ, தக்காளி தண்ணிக்குள்ள போச்சு. ஐயோ, தக்காளி குடத்துக்குள்ள போச்சு. தக்காளி ஆட்டுக்காரி குடத்துக்குள்ள போச்சு. நம்ம ஜோதி தாண்டா, குடுத்துடா. வாங்க 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 வாங்க. ஜோதி, ஆட்டுக்கார ஜோதி, உன் குடத்துக்குள்ள இருக்கிற என் பழத்தை கூட நாங்க விளையாட போறோம். ஆமா, பழத்தை வச்சு அப்படின்னு ஒரு விளையாட்டு. அது திருவிளையாடல். பேசாம பழத்தை குடிப்பியா? விளையாட்டுல நீ சேர்த்தாதான் கொடுப்பேன். இது பெரிய பசங்க விளையாட்டு. உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது. அப்படின்னா நான் கொடுக்க மாட்டேன். ரசமே ரசையா, இந்த பழத்தை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஒதுங்க. ஐயோ அம்மா, சீச்சி, இந்த பழம் புளிக்கும். இந்த பழத்தை நீயே ஆட்டு குழம்புல போட்டு சாப்பிடு. ராசையா ராசையா, விளையாட்டுக்கு நானும் வர ராசையா. அந்த பசங்கிட்ட சொல்லு ராசையா, கெஞ்சி கேக்குறோம்ல. வா வாடா. இது தக்காளி பந்தயம். இப்ப இந்த பழத்தை உன் கையில எடுக்காம எனக்கு ஊட்டி விட முடியுமா? இது என்ன பெரிய விஷயம்? இப்ப பாரு. கொண்ட ஊசியால குத்துறதெல்லாம் இங்க வச்சுக்கவே. கையில ஊசி வச்சிருக்கல. ஆமா. சரி சரி, நான் தோத்து போயிட்டேன். எங்க நீ உன் கையில தொடாம எனக்கு ஊட்டி விட பாக்கலாம். நான் அப்பவே சொன்னல, இது பெரிய பசங்க விளையாட்டுன்னு. கை நீட்டு. ராசையா, எதுக்கு ஒரு வாட்டி குலதெய்வத்தை வேண்டிக்கோ. ஐயோ, மறந்து போச்சு.
கையிடும் வாராசையா வெற்றி நம்ம பக்கம்னா ஐயோ உனக்கு தக்காளி அப்படியா சாப்பிடுவாங்க உனக்கு விளையாடவே தெரியல போ வாங்கடா என்ன ரசியா சுத்தம் வெகுளியா இருக்கு மழை நழுவி தரையில விழுந்துருச்சே உடுங்கடா ஆத்தா என்ன வந்து யானை பாட செய்ய சொல்லி என்ன உடுங்கடா பசங்களோட போய் நான் விளையாடணும்ல ஏன் இப்படி வக்கீல் மாமா கூட்டு வந்து இங்க பார்க்க வேண்டியது உடுங்கடா அங்க போன மாமா அடிப்பாருல உடுங்கடா அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு அவரை அடிச்சு இழுத்துட்டு போறீங்க விடுங்க முதல்ல சொல்றது ஏண்டி பஞ்சம் பிழைக்க வந்த நாய் பஞ்சாயத்து பண்றியா பெரியவருக்கு தெரிஞ்சது பரலோகம் போய் சேர்ந்துருவா ஜாக்கிரதை நான் அவரை விட மாட்டேன் என்ன அடிச்சாலும் உதைச்சாலும் சரி நான் அவரை விடவே மாட்டேன் வாங்கடா தனியா அவளை நீ தள்ளி விட்டா அப்புறமா பாரு உன்னை என்ன பண்ற பாரு யோ ஒரு அப்பாவி மனுஷனை போட்டு அடிச்சு இப்படி இழுத்துட்டு போறாங்க எல்லாரும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்களே இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையா என்னம்மா பண்ண சொல்ற ஊருக்கு ஒரு பெரியவர் இருந்துட்டு இந்த மாதிரி அடிச்சாட்டியம் பண்றாருங்க அழியவும் மாட்டேங்கிறாங்க பெரியவரு என்னடா பெரியவன் பெரிய யானைக்கு பிறந்தவன் அவன் ஓடுற பூனையை புடிச்சிட்டிங்கிற மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சிருக்கான் அவனை போய் பெரியவன் சொல்றான் பெரியவன் ஐயோ உன்னை வச்சுட்டு பேசிட்டே கண்ணா போய் சொல்லிடாதா முதுகு தோலை உரிச்சிருவானுங்க இந்த பாரு அவனை புடிச்சிட்டு போனா அவன் தலைவீதி அதுல எல்லாம் நீ தலையிடாத வந்தமா ஆட்ட மேச்சமா புழுக்கு எடுத்துமான்னு போயிட்டே இரு இல்ல உன்னை சுழுக்கு எடுத்துருவானுங்க நீ வேற மேல துணிகணி போடாம நிக்கிற ஊர் ஒரு மார்க்கமான ஊருமா ஏய் இன்னும் அங்கேயே பாத்துட்டு இருக்க வா எதுக்கு இது ஒண்ணு இல்ல அன்னைக்கு என்ன அடிச்சு தூக்கிட்டு போனப்பா நீ எனக்காக எவ்வளவு சண்டை போட்ட இந்த ஊர்ல எங்க ஆத்தாவை தவிர எனக்காக யாரும் சண்டை போட்டதே கிடையாது தான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு உன்கிட்ட என்ன இல்லைன்னு பார்த்தேன் இது இல்ல அதான் இந்த லவிக்கைய போட்டுக்க இந்த ஊர்ல இருக்கிறவனுங்கெல்லாம் உன்னை எப்படி பாக்குறானுங்க தெரியுமா வீதியில போறவங்க எல்லாம் இந்த பட்டி வழியா வந்து எட்டி பார்த்துட்டு போறாங்க அது அவ்வளவு நல்லா இல்ல இந்த லவிக்கைய போட்டு மறைச்சுக்க சரி கொடு இனிமே பட்டி பக்கம் எவன் எட்டி பாக்குறான் நான் பாக்குறேன் ஐயோ என்ன போலியா போட்டிருக்கிறேன் ஆனா நீ வாங்கிட்டு வந்த லவிக்கையோட லட்சணத்தை பாரு என்ன ஐயோ என்னது நான் யாருமே பார்க்க கூடாது தானே உனக்கு லவிக்க வாங்கி கொடுத்த இப்ப வெள்ளம் தெரியுது பாரு ஒண்ணுமே போடல எட்டாத இடத்துல பொத்தான வச்சா எப்படி போட முடியும் ஐயோ உனக்கு தானே எட்டாது எனக்கு எட்டுமே எங்க அதோ போட்டு விடுறேன் எங்க இருந்த இன்னொன்னு இருக்கா என்னடா பண்றீங்க அது அவங்களுக்கு போடா பொத்தான் போட முடியல போடாங்கறல போடா சரி போடா ஏண்டி ஆட்டுப்பட்டி போட வந்திருக்கேன்னு நினைச்சேன் ஆனா அந்த ஜமீனிய பட்டா போட வந்திருக்கேன்னு இப்பதாண்டி தெரியுது ஒண்ணும் தெரியாத பையன்கிட்ட உடம்ப காட்டி ஆசைய தூண்டி விட்டு ஆஸ்திய புடுங்கலான்னு வந்தியா ஏய் அப்படி உடம்ப காட்டணும்னு ஆசையா இருந்தா ஐயாட்ட காட்டு ஐயா நல்லா பாப்பார் பட்டி போட நீ இடம் கொடுத்ததால பால் விரிக்க நான் இடம் கொடுப்பேன்னு நினைச்சியா யாருக்கா வேணும் உன் சொத்து சுகமோ நான் பொட்டச்சியா இருந்தாலும் நானா உழைச்சு பிழைக்கிற ஜாதி உங்களை மாதிரி அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்படுறவ கிடையாது ஓஹோ இவ்வளவு தைரியம் இருக்கிறதுனாலதான் ஊர்ல ஒரு பையன் கேட்காத கேள்வியா நேத்து நீ கேட்டியாக்கோ இத பாரு நாளுக்கு நாள் நீ பட்டிய மாத்துற மாதிரி நான் குட்டிய மாத்துருவேன் எங்கிட்டியாவா மவளை என்ன 24 மணி நேரத்துல பட்டி தொட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போகல என்ன பண்ணுவ கழுத்தை வெட்டிருவியா அப்பாவி ஒத்தனை ஏமாத்தி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை தட்டி கேட்டா மிரட்டுறீங்களா
இத பாரு, நீங்க செய்யற அக்கிரமங்களுக்கெல்லாம் முடிவு கட்டாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். பஞ்சம் பொழைக்க வந்தவளுக்கு நெஞ்சில கொழுப்பு நிறைய தாண்டி இருக்கு. நீ ஜாதின்னு நினைச்ச, ஆனா இங்க பொழப்ப கெடுக்கிற ஜாதின்னு காட்டிட்டால, நாங்களும் காட்டுறோம். நானும் காட்டுறேன். உங்க கண் முன்னாடியே ராசியாவை கல்யாணம் பண்ணி என் புருஷனாக்கி காட்டல, என் பேர் ஆட்டுக்காரி ஜோதி இல்ல. தாலி கட்டிக்கிறேன்னு சொன்னவங்களோட தலை வேற முண்டமான வெட்டி தடவை வந்திருக்கணும். இங்க எதுக்கு பஞ்சாயத்து பண்ற வந்த? ஆனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பஞ்சம் பொழைக்க வந்த நாய் வந்த 10 நாள்ல ராசியா மாய்க்கிருக்கான்னா அவ ஆம்பளை சோகத்துக்கு அலையான அர்த்தம்டா. ஓ, விடிஞ்சது ஊரு சனத்தை கூட்டி ஆட்டுப்பட்டிலேயே அவ படைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்பதான் ஊருக்குள்ள எந்த பொட்டச்சியும் ராசையா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாளு. உங்களெல்லாம் கூத்து பார்க்கவோ படம் பார்க்க கூட்டிட்டு நிக்க வைக்கல, பாடம் படிக்க கூட்டிட்டு வர சொன்னோம். டேய், உங்களால இவ கல்யாணத்தை பார்க்க முடியாது. இருந்து இவ கண்ணு கல்யாணத்தை உங்க கண்ணால பாருங்க. டேய், மணி அடிச்சு முதல் படத்தை ஆரம்பிச்சு வைங்கடா. என்கிட்ட வராத, வேண்டாம். என்கிட்ட வராத, வேண்டாம். என்கிட்ட வராத. ஏண்டா கண்ண போத்துறீங்க? இங்க ஏசுனா சீரியல் அடிக்கிறோமா இல்ல சீரைய சிதையில ஏத்துறோமா? வயலுக்கு இறப்போட வந்தவா ஜமீனோட கரவசமா காசப்பட்டா சும்மா விட்டுருவோமாடா? அதான் அவன் கற்புக்கு கல்லறை கட்ட போறோம். சபையில பாஞ்சாலி காப்பாத்துறதுக்கு ஒரு கண்ணன் வந்தானா, இங்க ஏன் சபையில எந்த வெண்ண வருவான்னு பாப்போம். உடம்புல காயமோட 2 தட்டு தட்டி ஓரத்தில் உட்காருவீங்க. மாமா வேண்டாம் வேண்டாம், வீட்டுல சொல்லுங்க பாப்பா. வேண்டாம் வேண்டாம், ஜோதி வீட்டுல சொல்லுங்க பாப்பா. வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க.
டேய் பாத்துக்கங்கடா, நல்லா பாத்துக்கங்க. இந்த ராசியாவுக்கு பொண்டாட்டியாகணும் எந்த பொட்டச்சி நினைச்சாலும் சரி, இந்த ஜமீன் சொத்துக்கு சொந்தக்காரன் எந்த நினைச்சாலும் சரி, இந்த ஆட்டுக்காரிக்கு நடந்த கதிதான் உங்க எல்லாத்துக்கும். இனிமே ராசை உங்க வீட்டு பக்கம் வந்தா சோறு கொடுங்க, சொக்கா கொடுங்க. ஆனா சொகை மட்டும் கொடுத்துறாதீங்கடா. கணக்கு ஆட்டுப்பட்டி காலி பண்ணிட்டு வழக்கு மூல கோடி தின்னு போட்டு அவளை அனுப்பிச்சு வச்சிரு. சரிங்க பாப்பா போ. பாவி மகன், ஆடு மேய்க்க வந்தவ காடு போய் சேர்ந்துட்டா. அதனாலதான் சொல்றேன், அவ கூட பழகுனதுக்கே எங்க சொத்து பிரச்சனை வந்துருமோன்னு அவளை கொண்டுட்டாங்க. நீ இப்படி வைராக்கியமா இருக்கேன்னு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாங்க. வேண்டாம் தாயி, வேண்டாம். அவ அனாதை, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா உனக்கு, நீ படிச்சவ, வாழ வேண்டிய பொண்ணு. அந்த அனாதை பொண்ணுக்கு வந்த கதை உனக்கு வரக்கூடாது தாய், உனக்கு வரக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, அவ அனாதை இல்ல, என் அக்கா, என் அக்கா, என் அக்கா, என் கூட பிறந்த அக்கா. இல்லங்கடா, ஏடா ஊர் ஜனங்களை இப்படி ஓடுறாங்க? நீ எல்லாம் தலையாரியா, ஒரு பொறுப்பே இல்ல. என்னடா ஊர் கிணத்துல பாடி இறக்குங்க. என்னது ஊர் கிணத்துலயா? குடிக்கிற தண்ணியில யார் செஞ்சாங்க இந்த காரியத்தை? யார் செஞ்சா எனக்கு என்ன தெரியும்? சரி, பாடி யாரோட பாத்தியா? குப்புற கிடக்கு, ஊட்டி போயிருக்கு, நான் தவிர தாங்க முடியல. ஐயோ, ஜனங்கள்லாம் குடிச்சா ஏதாவது ஆகி போயிருமேடா. கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை ஜனங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்லணும். முதல்ல பாடி எடுக்கலாம் வாங்க. வா. சரி சரி சரி, உடே உடே உடுகிறவே ஆனதாகி போச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி சரி, அழுவாத. ஆண்டாண்டு தூரம் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்புவதில்லைன்னு சொல்றது இல்லையா? நம்ம ஊர் கிணத்துல மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறது சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம். சரி சரி, பாடி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க தானே கையெழுத்து பண்ணணும். அதான்டா, இந்த மாதிரி நேரத்துல தாண்டா தலையாரியோட அருமை உங்களுக்கு தெரியும். இந்தப்பா, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புங்க. வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க, பெஞ்ச் ஒன்று எடுத்து வைங்க, பாடி கொண்டு வந்து வைக்கணும். எதுக்கு? பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன்.
அந்த பாடி கிணத்துக்குள்ள விழுந்துக்க ஒப்பாரி வைக்கிற? எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாடியா, அதை துவைச்சு காய போட்டிருந்தேன். காத்துல பறந்து வந்து கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா என்னையா இந்த பண்ணுவேன்? பாடி போடுற வயசா உனக்கு? இந்த நாத்தம் குடிச்ச பாடி போனா 1.25 ரூபாய் என்ன கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். இதுக்கு ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டிட்டேன். டேய், இனிமே அடுத்த மூஞ்சில கால வச்சு தூக்கிட்டு போங்க அவள. வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பணத்தை பார்ப்பான நல்லதுன்னு வந்தேன். இப்படி போயிட்டான விளைச்சாமி. ஐயா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம். வேண்டனே வேண்டனே உங்ககிட்ட சேர வேண்டிய பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அங்க வச்சிருக்கேன். அங்கதான் வச்சிருக்கேன். இங்க இதோ அண்ணாச்சி. இங்க இது 4 மரம் இருக்கும். 1 2 3. இதான் இங்கதான். இதோ இங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம இங்க வச்சிருக்க தெரியுமா? சாமி நான் இங்க வச்சு யாருக்கும் தெரியாது, கோவில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன இது? உங்க அக்கா ஜோதியோட அஸ்தி. ஏன் ஜோதி, பானையில பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற? உன் கல்யாணத்துக்கு தானே? நீ ஒருத்தி இருக்கிறப்போ எனக்கு எதுக்குமா கல்யாணம்? நீ நல்லபடியா படிச்சுட்டு ஒரு பெரிய வேலையில போய் சேரணும். அதுக்கு தான் சிறுக சிறுக சேர்த்து வைக்கிறேன். போய் படி. அழாதீங்க. எங்க யாராவது செத்து போயிட்டா அவங்க அஸ்திய ஆத்துல கரைச்சா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு ஆத்தா என்கிட்ட சொல்லி இருக்கு. அதனால்தான் ஜோதியோட அஸ்திய அவங்க சொந்தக்காரங்க வர வரைக்கும் அந்த அப்படியே மண்ணுல போட்டு புதைச்சு வச்சிருந்தேன். இப்போ நீங்க வந்துட்டீங்க, அத ஆத்துல கரைச்சிருங்க. அப்பதான் ஜோதி சொர்க்கத்துக்கு போகும். அக்கா உயிரோடு நரக வேதனைப்படும் போது ஓடி வந்து காப்பாத்த முடியல, செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போக சாம்பலை காப்பாத்தி வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே? இல்ல, நான் போனேன். நான் மட்டும்தான் போனேன். இந்த ஊரை பார்த்துட்டு இருந்துச்சு தெரியுமா? நான் சண்டை போட்டேன். நான் முடிஞ்ச வரை சண்டை போட்டேன். நான் ஒரே ஆள் கால அடிச்சு கீழே விழுந்து வலிப்பு வேற, மயக்கம். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வாங்க, நம்ம அந்த ஆத்துல போய் கரைச்சிடலாம். இல்ல, கரைக்க மாட்டேன். கல்யாணமே வேண்டான்னு காடு மேடெல்லாம் அலைஞ்சு சம்பாதிச்சு ஏன் சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த எங்க அக்காவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவளை அழிச்சவன நீ அழிக்கணும். இந்த அஸ்தியோட அவன் அஸ்தியும் சேர்த்து நீ தான் கரைக்க போற. ஐயோ, வேண்டாம். என் கூட ஜோதி கொஞ்ச நாள் பழகுனதுக்கே அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மாமனுங்க, நீங்க இதை எடுத்துட்டு இங்க இருந்து போயிருங்க. நீங்க அவங்களோட தங்கச்சின்னு தெரிஞ்சு உங்களையும். ஐயோ, வேண்டாம். நீங்க சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க. நீங்க நிக்காதீங்க, இதை கரைச்சிட்டு போயிடுங்க. நீங்க இனிமே என்ன பாக்காதீங்க, என் கூட பேசாதீங்க. அப்புறம் உங்களையும் மாமனுங்க இதே மாதிரி பண்ணிடுவாங்க. ஆம்பளைங்களே இந்த ஊர்ல நாட்டாம வேலை பார்க்க முடியாம வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஊருக்கு ஏன் வேலைக்கு வந்தீங்கன்னு எனக்கு இப்பதாமா புரியுது. உங்க கதையை கேட்டு நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். உங்களுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். சொல்லுங்க.
என்ன செய்ய போற? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இவங்களுக்காக வானவில்ல வளைக்கட்டுமா? அது ஏற்கனவே வளைஞ்சு போய் தாண்டா இருக்கு. அப்படியா? அப்ப மணல கயரா திரிக்கட்டுமா? டேய் நாயே, நடக்கிற கதையா பேசண்டா. அப்ப நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. போய் கடல்ல குதிச்சிரு. கடல் தண்ணி பட்டா நான் கருப்பாயிருவேன். அஜுஜுஜோ, இப்ப டீ பிளேட் கலர் இருக்கிற, ஏற்கனவே டார் டப்பா உள்ள பண்ணி மாதிரி தான் இருக்கிற. அப்படியே இருந்துட்டு போயேண்டா. நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறோம். நான் நினைச்சு வந்த காரியம் நடக்கணும்னா ராசை அவர் தைரியசாலி ஆகணும். ஆனா அந்த பசங்க அவர் கூட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அந்த பசங்க கிட்ட இருந்து ராசையாவை பிரிக்க நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு ஒத்து வராது. போய் கிட்டிப்புள்ள வாங்கிட்டு வாங்கடா. போடா. யோ, சுண்டலிக்கு கோவம் வரதுக்குள்ள மரியாதையா அந்த கிட்டிப்புள்ளைய கொடுத்துரு. எங்க ஒரு கோவம் வர சொல்லுங்க. குப்பரக்கா குனிய வச்சு பின்னால புகை வச்சு அடிச்சிருவேன். டேய், கில்லி விளையாடுறதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஆட்டம். இப்பெல்லாம் பிறக்கிற புள்ளையே கிரிக்கெட் மட்டுவோட பிறக்குதுடா. எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுங்க. ஏன் ராஜா கோவமாமா? நோ நோ நோ. ஐசே ஐசே. அதெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு கிரிக்கெட் யார் வாங்கி தருவா? ஏமா அங்கிள் நான் இல்ல? இதுல ஏதாவது வில்லங்க இருக்குமோ? டேய் குறமாசத்துல பிறந்தவனே, உருப்படுற மாதிரி பேசுறா. நான் என்ன உங்களை ஏமாத்த வாடா வந்தேன்? ஏதோ நம்ம ஊர்ல 2 கவாஸ்கர் 2 கபில் தேவ் உருவாக்கலாம் தான். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. அதுக்கே நான் என் மூஞ்சிய கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ நல்லா வையே. டேய் எப்பவும் விளையாடுற ராசையா ஏன்டா உங்களோட விளையாட்டுக்கு இல்ல? ராசையாவ அவங்க மாமா அடிச்சு ஜுரம் வந்து படுத்துருக்கு. டேய் எப்பவும் உங்க கூடவே இருக்கிறவன் அடிபட்டு கிடக்குறான். நீங்க எப்படி சந்தோஷமா விளையாட முடியுது? சின்ன பசங்க நாங்க, எங்களால என்ன செய்ய முடியும்? டேய் நீங்க நினைச்சா புத்திசாலியை கேனையின் ஆக்க முடியும், கேனையின புத்திசாலி ஆக்க முடியும். என்ன சொல்றீங்க? சொல்றேன், கிட்ட வாங்கடா. இனிமே ராசையா அவங்க மாமா கிட்ட அடி வாங்காம இருக்கணும்னா நாட்டாமக்காரம்மா சொல்ற மாதிரி 1 மாசத்துக்கு நீங்க எல்லாம் அவங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது. அவனை தனியா விட்டுருங்க. அப்பதான் அவனை பத்தி யோசனை பண்ணி அவன் யாருன்னு தெரிஞ்சிட்டான்னு வைங்க. அப்புறம் அவன் மாமா மட்டுமல்ல, இந்த ஊருக்குள்ள ஒரு பய அவன் மேல கை வைக்க முடியாது. டேய் அவன் பாவண்டா, அவன் நல்லா இருக்கணும் தான்டா நான் சொல்றேன். இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா நாட்டாமக்காரம்மா உங்களுக்கு கலர் கலரா சொக்கா தச்சு கொடுப்பாங்க, கை நிறைய காசு கொடுப்பாங்க. என்ன ராசா சொல்றீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன ஓகேவா? டேய் டேய் நானா டேய் 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 நில்லுங்கடா. ஏன்னா என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க? எனக்கு உடம்பு முடியலன்னா கூட வந்து பார்க்கவே இல்லை. டேய் சொல்லுங்கடா. சும்மா பேச டயத்தை வேஸ்ட் பண்ணற. சினிமா கூட வழி விடு. டேய் நீ என்கிட்ட சொன்னா தான் நான் உங்களை போக விடுவேன். உன்ன மாதிரி கேனையும் கூட எங்களுக்கு என்ன பேச்சு? எங்க பழக்க வழக்கம் எல்லாம் படிச்சவங்க கிட்ட தான். அப்படி ஏதாவது பேசணும்னா நாட்டாமக்காரம்மா கிட்ட பேசுங்க. வா டார்லிங். என்ன கேனு? நீங்க என்ன கேனு? டேய் என்ன விட்டுட்டு போறீங்க? இத்தனை வருஷமா ஒரு சோறு உங்களை விட்டு நான் சாப்பிட்டு இருப்பேன்டா. என் ஆத்தா தீட்டு நான் அழல, என் மாமா அடிச்சு நான் அழல. இப்ப நீங்க என்ன விட்டு போறதா எனக்கு அழுகையா வருது. நீங்க எங்க வேணா போங்க, கடைசியில் இந்த கேனை என்கிட்ட தான் போங்க. நான் அழமாட்டேன். போங்க போங்க. நம்ம கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நான் ஆரம்பிச்சிடும் உன்னால. அவங்க அக்கா செத்தது கூட மறந்துட்டு உன்னை ஒரு ஆளாக்கி பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த நாட்டாமக்காரமாவ அவசரப்பட்டு அடிச்சிட்டியே. நீ பாட்டு கோவத்துல அடிச்சிட்ட. அந்த அம்மாக்கு சுளுக்கு பிடிச்சி நிக்கவும் முடியாம உட்கார முடியாம வீட்டை படுத்து கிடக்குறாங்க தெரியுமா?
அறுத்து வச்சுக்கிட்ட மருந்து கட்டதுக்கு உழைக்க எடுத்துட்டு போய் சுளுக்குன்னு இடத்துல உன் கையால வைக்க சொன்னாங்க. அப்படி வச்சா சுளுக்கு கிளிக்குன்னு போயிடுமா. உன்னால வந்த சுளுக்க நீதான் எடுக்கணும். எங்க மேல இருக்கிற கோவத்தை அந்த அம்மா மேல காட்டாத. வா போலாம். எல்லாம் உங்களால தாண்டா வந்துச்சு. அந்த அம்மா பேச்ச கேட்டுட்டு 2 நாளா என் கூட பேசவே இல்ல, என் கிட்டே வரல, என்ன அவ்வளவு அழ வச்சுக்க. அதனால தான் அந்த அம்மா என்ன தள்ளி விட்டேன். இனிமே என்ன விட்டு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்பதான் அந்த அம்மாக்கு நான் சுளுக்கு எடுத்து விடுவேன். சத்தியமா பிரிய மாட்டோம். சுளுக்கு நான் கை வச்ச உடனே போயிடுப்பார். வாரா செய்யா வா. மத்த விஷயத்துக்கு நீ லேட்டா வந்தாலும் இந்த சுளுக்கு எடுக்கிற விஷயத்துக்கு கரெக்டா வந்துடுறேன். ஆமா, நாட்டாமக்காரமா அப்படி என்ன பண்ண? முக்கலும் முணுகலுமா உள்ள படுத்திருக்காங்க. நான் லேசா தான் தள்ளேன், இப்படி ஆயிப்போச்சு. லேசா தள்ளதுக்கு அந்த முக்குறாங்க. இங்க பாரு, உனக்கு எடுத்துட்டு போய் சுளுக்கு எங்க இருக்கா அங்க வச்சு எடு. மாத்தி வச்சு மறுபடியும் முணங்க வச்சிடாத. வா வா இங்க தானே. போ போ. நீங்க எங்கட போறீங்க? ஏன் கதவை சாத்துறீங்க? சுளுக்கு ஒன்னால தானே வந்து, நீ மட்டும் போய் எடு போ. ஐயோ போடாங்கறேன். தெளிரி மாமா தெளே. ராசையா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. ஐயோ ஐயோ, இது எங்க போய் சொல்லுவேன்? என்ன மன்னிச்சிடுங்க. என்ன பசங்களாம் உங்களுக்கு எங்கேயோ ஏதோ சொல்லிக்கிருக்குன்னு சொன்னாங்களே, அது எது எங்கன்னு சொன்னீங்கன்னா எடுத்து விட்டுருங்க. எங்கன்னு தெரியலையே, இது பூர வலிக்குதே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, உலக்கை உருட்டி பார்த்தா எங்க சுளுக்குன்னு தெரிஞ்சிடும். இதை எடுத்துற. இது இங்க. ஐயோ மெதுவா மெதுவா பண்ணு. இங்க சுளுக்கு இருக்குமோ? பாத்து உருட்டுங்க, வலிக்குது. முதல்ல உலக்கை உருட்டும் போது வலிக்கதான் செய்யும், அப்புறம் போக போக சரியாயிடும். நீங்க அப்படியே ஆடாம அசையாம படுத்துக்கோங்க, நான் அப்படியே வலிக்காம உருட்டுறேன். பாத்து உருட்டுங்க, வலிக்குது. முதுகு பூரா வலிக்குது போல இருக்க. கொஞ்சம் இருங்க, நான் வேணா இப்படி காலை போட்டு மெதுவா ஊட்டி பார்க்கிறேன். இப்போ ஐயோ இப்போ வலிக்குதாங்க? இப்போ இந்த இந்த இடத்துல சுளுக்கு எடுத்து விடுங்கண்ணா. இந்த இடத்துல சுளுக்கு இருக்கா? கண்டுபிடிச்சிட்டேன். நான் அங்கதான். அப்படி இருங்க. என்ன 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 நான் என்ன எடுத்து வரேன். என்னையா? எதுக்கு எண்ணெய் எடுக்கிறீங்க? அப்பதாங்க வலிக்காம சுளுக்கு எடுக்க முடியும், உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த எண்ணெய அப்படியே பதமா விட்டு எதமா இந்த கையால தேய்ச்சி விட்டு இந்த உலக்கி எடுத்து அது மேல வச்சா அப்படியே நிக்கும். அப்புறம் சுளுக்கு விட்ட உடனே உலக்க விழுந்துரும், நான் பிடிச்சுப்பேன். இப்ப நான் விட்டா நல்லா இருக்கா? சூடா இருக்குவே, காய்ச்சின எண்ணெய். நல்லா இருக்கா? இந்த இடம் தானே. அங்கே அழிக்காம அப்படியே இருக்கணும். அப்படி விட்டுச்சு சுளுக்கு விட்டுச்சு. எந்திரிக்க. யார் வளர்க்க? அப்ப நான் வட்ட என்கிட்ட வாங்கல. எதுக்கு? ஏன் சுளுக்கு எடுத்து விட்டதுனால நான் உங்களுக்கு ஒண்ணு தரப்போறேன். எனக்கா? வாங்க, கிட்ட வாங்க. வரேன். கிட்ட வாங்க. அதுலனே பொம்பளை விஷயத்துக்காக ஊரை விட்டு ஊர் வந்திருக்கீங்க. இத பாத்தாங்கன்னு வச்சுங்க, தருமடிதான். அப்புறம் எனக்கு தெரியாது. இந்த பாரு, உன் வேலை என்ன தெரியுமா? ஆள் வந்தா விசிலடி, அதோட நிறுத்தி. ஊர் ஜனங்களை மூட்டை முடிச்சோட எங்க ஓடுறீங்க? ஊர் பூரா கால வந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கான். விடுன
ஐயோ கால்ராவா வண்டி ஏறா. கால்ற என்ன என்னண்ணே? ஐயோ இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லடா. அது என்னன்னு சொல்லாத எடுப்பேன். ஐயோ அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கொடிய மிருகம் பிடிச்சா விடாது. வண்டி ஏறா. ஏறுங்கண்ணே. ஓட்டே. ஏய் ஜனங்களுக்கு முன்னால நீ போ. போடா ஓட்டே. வேகமாடா. வேகமா போ. ஐயோ வேகமா போடா. ஐயோ என்ன ஐயோ என்ன கால்ரா. ஐயோ கால்ரா. ஐயோ ஐயோ கால்ரா. ஏய் கால்ரா. நீங்க பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. கால்ராடா. விட மாட்டேன். கால்ரா. 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 ஐயோ கால்ரா. அத்தான் இவ்வளவு வேகமா வந்து கால்ரா உங்களை கடிச்சு பிடிச்ச. கண்ணுக்கு தெரியாத மிருகங்கிறது கரெக்டா போச்சு. இன்னைக்கு அடிச்சு கொள்ள விட மாட்டேன். நீங்க ரெண்டு டேய் கால்ரா. எப்படி கால்ரா. கால்ரா. ஐயோ கால்ரா. கடிப்பியா? ஐயோ ஐயோ கால்ரா. மருகனே கால்ரா தான். இப்ப உங்களை கடிச்சது அப்புறம் என்ன கடிக்க எவ்வளவு நேரம்? என்னடா கம்பவை திருவுற. டேய் அது ஒரு வியாதிடா. எது வியாதியா? இப்படி மொட்டையா சொன்ன எப்படி? நான் முடி வச்சிட்டாடா சொன்னேன். கொஞ்சம் வேற சொல்லலாம்ல. விவரமா வா. அந்த கம்ப கொஞ்சம் கொடு. அம்மா பாத்து. ஐயோ ஐயா எனக்கு வந்து கால்ரா உனக்கு வருது பாரு. வருது பாரு. நானும் பல தடவை தம்பி கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டேன். நீங்களும் ஏற்பாடு பண்ற மாதிரி தெரியல. அதனால நானே 4-5 பொண்ணுகளை பார்த்துட்டு வந்திருக்கேன். இதுல எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஐயா போட்டோவில் பார்த்து பொண்ணு பிடிச்சிருந்தா போதுங்களா? இந்த நாள் பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இதெல்லாம் இருக்குதுங்களே, இதெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாங்களா? உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜமீன் மேலையும் தம்பி வாழ்க்கை மேலையும் அக்கறை இருக்கதா நினைக்காதீங்க. எனக்கும் கொஞ்சம் இருக்கு. இங்க வர்றதுக்கு முன்னால எல்லா பொருத்தத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கு. ஐயா தப்பா நினைச்சு கூடாதுங்க. தம்பி கேனைங்கிற விஷயம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரியுங்களா? என்ன சேதுபதி, நீயே நம்ம தம்பியை பத்தி இப்படி சொல்ற? பாக்குறதுக்கு கொஞ்சம் வெகுளியா அப்பாவியா இருக்காரு. இது தப்பா? இந்த காலத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளை யாருக்கு கிடைக்கும்? அதெல்லாம் வாஸ்தவம் தானுங்க. நம்ம ஜமீன் தகுதிக்கு ஒத்து வர்ற குடும்பமான்னு பாத்தீங்களா? ஏன் ரத்னவேலு, ஜாதக பொருத்தம் பார்த்தவன் ஜமீன் பொருத்தம் பார்க்காம வந்திருப்பேன். இனி ராசே அந்த போட்டோவை பார்த்துட்டு சம்மதம் சொல்ல வேண்டியதான் பாக்கி. இனிமே கல்யாணத்தை தள்ளி போட வக்கீல் மாமா, யாரு எனக்கு பொண்ணு பார்க்க வேணாம், நானே பார்த்துட்டேன். வக்கீல் மாமா, நானே பொண்ணு பார்த்துட்டேன். தம்பிக்கு எப்பவும் விளையாட்டு புத்தி தான். ஏதாவது பொம்மை பார்த்துட்டு பொண்ணுன்னு சொல்லுவாரு. பொம்மை இல்ல பொண்ணுதான். இவ்வளவு படிச்சிருக்கு. ஆமாக்கா. என்ன தம்பி சொல்றீங்க? நிஜமாதான் வக்கீல் மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நானே பார்த்து முடிவு பண்ணிட்டேன். என்ன ராசி அது? பொண்ணு யாருன்னு முதல்லயே என்கிட்ட சொல்லியிருந்தா வக்கீல் தலைமையிலே ஜாம்னு கல்யாணத்தை வச்சிருப்பேன். சரி, பொண்ணு யாரு? பொண்ணு யாரும் சொல்ல மாட்டேன். வேணா கூட்டு போய் காட்டேன். அக்கா, வெட்டில் எடுத்துக்கோ, தாமல் எடுத்துக்கோ, ஆப்பிள் எடுத்துக்கோ, போய் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம். வக்கீல் மாமா வாங்க போய் பார்க்கலாம். தம்பி விளையாட்டுத்தனமா சொல்ற நம்பி போனா நம்ம தான் வக்கீல் ஐயா அவமானப்படணும். நீங்க ஊருக்கு புறப்படுங்க. நான் என்ன ஏதுன்னு தம்பிகிட்ட போய் விசாரிச்சுக்கிறேன். வாங்க உள்ள போலாம். இருங்க கொஞ்சம் இருங்க. தம்பி இவ்வளவு தூரம் சொல்லுது, பொண்ணு யாரு எப்படின்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். வக்கீல் மாமா, இவங்க எல்லாம் வரலன்னா பரவாயில்ல, நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். வாக்கா, வாங்க வாங்க வக்கீல் மாமா. வா. இங்க வாங்க, இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த வீடுதான், இங்கதான். வாங்க அக்கா, நீ முதல்ல வாக்கா. இங்க வந்து பாரு, இந்த வீட்டுக்குள்ளதான். வக்கீல் மாமா, நான் சொல்லல, நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க. இங்கதான் இருக்கு. அக்கா நீங்க வா, நீங்க வா. நாட்டமக்காரமா, நாட்டமக்காரமா, வந்துடுவாங்க. வந்துட்டாங்க. இங்கதான். வக்கீல் மாமா, நான் சொன்னேன். வணக்கம்மா, நான் தான் ராஜமாணிக்கம், ஜமீன் வக்கீல். உங்க விஷயம் எல்லாம் தம்பி சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை வருஷமா இந்த ஜமீன் பாரத்தை நான் சுமந்துகிட்டு இருந்தேன். அதுவும் உங்களை மாதிரி ஒரு நல்ல படிச்ச பொண்ணு ஜமீனுக்கு வர சம்மதிச்சதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா. தாய், காலகாலத்துல நம்ம ஜமீன் மாப்பிள்ளை கரை சேர்த்தாம கண்ணை மூடிடுமோன்னு தினத்தின கவலைப்பட்டுட்டு இருந்தாய். காப்பாத்திட்டு தாய். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அம்மா இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்குமா வைக்கப்பட்டுட்டு? அம்மா அம்சவேணி, போ தலையில பூ எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தம்பிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சது. இருந்தாலும் முறைப்படி நடக்கணுங்கிறதுக்காகத்தான் பொண்ணு கேட்க வந்திருக்கோம். என்னது? இவரை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சேனா? யார் சொன்னது? நான் சொன்னேன். நீங்க அன்னைக்கு என் கூட பழகி நீங்க கூட சொன்னீங்க. என்ன பேசுன, என்ன பழகுன?
உன்னை பார்த்து கண்ணடிச்சு ஓரமா மரவு கூப்பிட்டனா இல்ல உன் கையை பிடிச்சனா? தாகத்துக்கு தண்ணி கொடுத்தா தாலி கட்ட வந்துட்டியே, ஆம்பளையா நீ? ஏங்க இந்த அளவு அறிவு கட்டத்தனமா பேசினா? அதை நம்பி நீங்களும் பரிசு போட தட்டை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? ஆசைப்பட்டது வெறும் அண்ணக்கா அப்படி இல்லம்மா, 8 ஊருக்கு சொந்தக்கார. மாப்பிள்ளை பாருமா, என்னம்மா குறை? இது வரைக்கும் மனசுல அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லைன்னாலும் மாப்பிள்ளை ஆசைப்பட்டதுக்காவது. இவர் ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக கண்ணை திறந்துகிட்டே கிணத்துல குதிக்க சொல்றீங்களா? ஏமா நீங்களும் ஒரு பொம்பளை தானே? எந்த பொண்ணாவது இந்த மாதிரி உபயோகம் இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கிற உதவாக்கரைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாளா? மணல்ல வீடு கட்டி அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறதுக்கும் மணவரையில தாலி கட்டி புருஷன் பொண்டாட்டி ஆகிறதுக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த கேணை எனக்கு அந்த கழுத்தை நீட்ட சொல்றீங்க? என்னது கேனைனா? ஏமா புள்ளியா? ஏய், ஊர்ல பொண்ணு கிடைக்காம பிச்சை கேக்குற எச்சக்கலை நான் நினைக்காத. அவளை வார்த்தை அளந்து பேசு. சேதுபதி, தப்பு நம்ம மேல. அம்மா, எப்படியோ ஒரு நல்லது நடந்தா போதுங்கிற ஆசையில தம்பி பேச்ச கேட்டு அவசரப்பட்டு வந்துட்டோம். தப்பு இருந்தா மன்னிச்சுங்க. ரத்னவேலு ஐயா, வா. தம்பிக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. இனிமே நாள் கடத்த கூடாது. நீங்களும் பொண்ணு பாருங்க, நானும் பாக்குறேன். சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடணும். அப்படி முடிக்கல இன்னும் 30 நாள்ல கோர்ட் அந்த பொறுப்பு எடுத்துக்கோ. ஏண்டா பொட்டச்சி சாவகாசம் தேடுற அளவுக்கு உடம்புல கொழுப்பு எடுத்து போச்சு உனக்கு? டேய், நீ செத்தா சொத்து கோயிலுக்கு போயிரும் சொல்லி நோயோடு விடுற இல்ல? உன்னை அங்கங்க வெட்டி ஐயனாருக்கு பழி கொடுத்துருப்பா. சொத்துக்காக உன்னை விட்டுட்டு போற பல. பிறந்த வளர்ந்த 27 வயசுல சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சுட்டல. சாகுறது ஒண்ணுதான் பாக்கி. நீங்க வந்தியா? ஓ, போய் சாவு. என் கூட பேசாதீங்க. ஏண்டா இவ்வளவு கூட்டு வந்தீங்க? நான் எப்படி சாகுறேன்னு பாக்குறதுக்கா? என் கூட எவ்வளவு ஆசையா பழகுறீங்க. கல்யாணம் கட்டிக்கிறல சொன்னீங்கல்ல, இப்போ அவங்க எல்லாரையும் நான் கூட்டு வந்துப்பா அவங்க முன்னாடி. எனக்கு எவ்வளவு என் கூட பேசாதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட சேர்ந்து கைத்து கட்டி பஸ் ஓட்ட சொல்றீங்களா? 4 பேர் முன்னால நல்லபடியா வாழணும்னு நினைக்கிற ரோஷம் உள்ள எந்த பொண்ணும் உங்களை மாதிரி கேணின கட்டிக்க சம்மதிக்க மாட்டேன். பின்ன நீங்க யாரு? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் யாருன்னு எனக்கு தெரியும். இந்த ஊர் என்னதுன்னு எனக்கு தெரியும். இந்த ஜமீன் என்னதுன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சுட்டா என்ன பண்றது? குருவி குஞ்சுக்கு ரெக்க உடைக்கிற மாதிரி சின்ன வயசுல என்ன அடிச்சு எனக்கு வலிப்பு வந்ததுதான் மிச்சம். எனக்கு மட்டும் ஆசை இல்லை, எனக்கு மட்டும் உணர்ச்சி இல்லை. நான் கேடுனா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பாவை பசுக்க எல்லாம் கேடுதான். இத்தனை தாக்கிட்டு இத்தனை அடிய விட்டு எடுத்து நான் பாய்கிட்டு நான் ஏன் சும்மா இருக்க தெரியுமா? என் அக்கா பாவம், அது ஒண்ணுமே தெரியாது. அது சந்தோஷமா இருக்கணும் தான். புரிஞ்சுக்காம நீங்களே. ஓஹோ, இப்ப உங்க அக்கா சந்தோஷமா இருக்கிறதா ஒரு நினைப்பு இல்ல? நீங்க பொறுமையா இருக்கிறதுனாலயோ அடி வாங்கறதுனாலயோ அவங்க சந்தோஷமா இல்ல. இத பாருங்க, நீங்க நினைச்சா அவங்க சந்தோஷமா இருக்கலாம். முதல்ல நீங்க இந்த ஊர் சின்ன ஜமீன் ஆகணும். ஐயோ, அது மட்டும் என்னால முடியாது. நான் அப்படி பண்ணா அக்காவை அடிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. எங்க அக்காவை அடிச்சா என்னால தாங்கிக்க முடியாது. நான் மாட்டேன். பைத்தியக்கார மாதிரி பேசாதீங்க. இப்படி நீங்களும் உங்க அக்காவும் தினம் தினம் பயந்து சாகிறதுனாலதான் இந்த ஊரோட உங்களையும் உங்க மாமனுக்கு தினம் மிரட்டிட்டு இருக்கானுங்க. உண்மையிலே உங்க அக்கா நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க நிமிர்ந்துக்கணும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் துணையா நான் இருக்கேன்.
பாரு ராசியாவை வெள்ளையும் ஜோலியுமா ஒரு தினிஷா போறான். பெரியவருக்கு தெரிஞ்சா பொட்டியை கழட்டிடுவாரு. ஏய் போடா. நீ எங்க வந்து ஐயா ராசையா, என்ன பாக்குற? இப்படி சூடு. இது எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. ஆளோட சாமி. என் கோட்டு என் கோட்டு என் கோட்டு குடா என் கோட்டு குடா. ஐயோ வயசான காலத்துல கிறங்க வச்சுட்டானே. இது நல்லா இருக்கேன். என்னப்பா ஒரே கோவமா வர? அத பத்தி எல்லாம் நீ கேட்கல. நீ எப்படி இருக்க? நெத்தில போட்டு அழிஞ்சிருக்கு, தலையில பூவை காணோம். இதெல்லாம் சரியா வச்சு விடாம என்ன பண்ணிட்டு இருக்க? புடிச்சேன் எங்க அவன்? குளிச்சிட்டு இருக்காரு. குளிச்சிட்டு இருக்கா? இப்ப ரொம்ப முக்கியம் அது. அவனை தடுக்காதம்மா. சாதம் வேண்டா காடு கொள்ளாதன்பாங்க. அதை இன்னைக்காவது உன் புருஷனும் பெரிய மாமனும் தெரிஞ்சுக்கிட்டோம். செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன். மாமா எந்திரி எந்திரி. எங்க அக்கா இனிமே கொடுமைப்படுத்துவியா? உகிப்பட சொல்லு. அக்கா நெத்தில ஒழுங்கா பொட்டு வச்சு விட்டியா? அக்கா தலையில நல்லா பூ வச்சு விட்டியா? அக்கா சீக்கிரம் குழந்தை வேணும். அக்கா இனிமே மாமா ஒழுங்கா இருப்பான். உனக்கு என்ன வேணுமோ அவனை கேட்டுக்கலாம். ஏ ராசா, இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச அக்கிரமத்துக்கு இன்னைக்கு தாயா விடுவு காலமே பிறந்திருக்கு. இவன் அண்ணன் ஒருத்தர் இருப்பானே ரத்னவேல். ரத்னவேல் ஐயா, சின்னவரை ராசையா வெறி பிடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்களே எங்கேயாவது ஓடிடுங்க. இல்ல என்னடா சொன்ன? ரத்னவேல் வேலு, நீ கெட்ட கேட்டுக்க உனக்கு அங்க வஸ்திரம். இந்த உடம்புக்கு சந்தனம் வேறையா? எத்தனை மரத்தை காலி பண்ணிருப்ப? குடுக்கடா அந்த சாணிய. பால் அபிஷேகம். என்ன முறைக்கிறா? ஓ உனக்கான பரவாயில்ல, அவனுக்கு வெறும் ஜட்டி. தெரியுமா? இந்த பார், இனிமே இந்த வீட்டுல நாங்க தான் இருப்போம். மேல ஆத்தா இருக்கும், கீழே நான் இருப்பேன். பசங்க எல்லாம் நடுவுல இருப்பாங்க. கோலி விளையாடுவோம், பந்து விளையாடுவோம். ஐயோ, இந்த இடத்துல தான் நாங்க சட்டி படையெல்லாம் செய்வோம். என்ன ஆட்ட சொல்ற? இப்ப தாண்டா அந்த ஜமீனே களை கட்டி இருக்கு. ரத்னவேலு, இவனை என்கிட்ட கொடுத்து கேனை நான் வளர்க்க சொன்னேன்.
நான் இவனை வீரனா வளர்த்திருக்கேன்டா பிச்சைக்காரன் நாய. என்னடி சொன்ன? ஆட்டவ முறைக்கிற நீ. சேதுபதி, அருவாளை தூக்கிட்டு எங்கப்பா போற? சரைக்க போறேன்னா சரைக்க. அப்படி சரைக்க போயிருந்தா கூட இப்படி அவமானப்பட்டிருக்க மாட்டேன். ஜட்டியோட என்ன ஜட்டியோட அவமானப்படுத்திட்டானுங்கண்ணா. கல்யாணம் வெட்ட விட மாட்டேன். அவனை வெட்டிட்டு ஆயுசுக்கு அண்ணன் கபடி தூக்க போறியா? சந்தனம் மட்டுமே பட்டேன் உடம்புல, சாணியை கரைச்சு ஊத்துனது கூட பொறுத்துட்டு சாந்தமா இருந்தனே. ஏன் இந்த ஜமீனுக்கா? 23 வருஷமா ஆண்டு அனுபவிச்சு இந்த சொத்து சுகத்தை என்னால் இழக்க முடியாது. அருவாளை கீழே போடு. ராசியா வெறும் அம்புதான், அவனை வெட்டி பிரயோஜனம் இல்லை. அவனை தூண்டி விட்ட பானக்காரி மூச்சு அடக்கி, அப்புறம் ராசியா தானா அடங்கிடுவான். 8 வயசுல ஜமீனுக்கு வேலைக்காரியா வந்தவர் இன்னைக்கு என்னையவே எட்டி உதச்சிட்டு ஆடி போற அளவுக்கு ராசியா வாழாக்கிட்டான். விசுவாசமான வேலைக்காரி, அவளை கொன்னுட்டு இந்த கோடி துணி போட்டு வந்து. இல்ல, ஆத்தவனை கொல்ல விட மாட்டேன். கேவல சொத்துக்காக என்னை என் தம்பி பிரிச்சு வச்சீங்க. இப்ப வளர்த்த பாவத்துக்காக ஆத்தாவை கொண்டு அவனை அனாதை ஆக்கிடாதீங்க. எல்லா சொத்துக்களையும் நீங்களே எடுத்துக்கோங்க. எங்க ஆத்தாவை கொண்டுடாதீங்க. ஏண்டி கட்டின புருஷன் தம்பி வந்து நோட்டினப்போ நீ பாத்துக்கிட்டு இருந்தியே, நீ பத்தினியா? தரித்திர நாய. என்ன அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி, நான் இந்த கொலை நடக்க விட மாட்டேன். இப்ப ஊரை கூட்டு உண்மை சொல்ல போறேன். ஏய் சேதுபதி, உன் பொண்டாட்டி நீதிபதியா இருந்து ஊருக்கு உண்மை சொல்ல போறா. அனுப்பிச்சு வை. எந்த கோலத்துல உன் பொண்டாட்டிய பார்த்தா ராசியா துடி துடிச்சு சாவானோ அந்த கோலத்துல இவ்வளவு அனுப்பிச்சு வை. ஒரு பொண்ணு புருஷன் வீட்டுக்கு வரும்போது அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து பூவோடவும் பொட்டோடவும் வருவா. புருஷன் வீட்டுல இருந்து போகும்போது ஒன்னா பொணமா போவா, இல்லைன்னா விதவையா போவா. பாவம், உன் பொண்டாட்டிய பொணமாக்க வேண்டாம், விதவையாக்கி. இவ கட்டிக்கிற பட்டுப்படை உருவிட்டு பானக்காரிக்கு கொடுத்த கோடி துணியை போட்டு விடு. என்னப்பா யோசிக்கிற? கட்டின புருஷனே சொந்த பொண்டாட்டிய விதவ கோலத்துல பாக்குற பாக்கியம் உலகத்திலேயே உனக்கு தான் கிடைச்சிருக்கு. என்ன விட்டுருங்க. வேண்டாம். எந்திரி என் தர்ம பத்தினி. சுமங்கலியா இருந்த உன்ன அமங்கலி ஆக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. வேண்டாங்க, என்ன விட்டுருங்க. வேண்டாம். இல்ல. இந்தாடி வெள்ள போடவ, இனிமே நீ விதவ.
சந்தைக்கு போகணும் சொன்னல எந்திரி ஆத்தா எந்திரி ஆத்தா எந்திரி ஆத்தா அப்படி தூங்குற நீ அப்புறம் நான் தண்ணி எடுத்து ஊத்திடுவேன் ஆமா எந்திரி ஆத்தா எந்திரி ஆத்தா 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 செத்து போச்சு வீட்டுக்கு வாங்க வந்து பாருங்க வாங்க கந்தசாமின ஆத்தா செத்து போச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க நான் யாரு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறேன் நீங்களாவது வாங்க கந்தசாமின யாரும் வர மாட்டேங்கிறீங்க ஆத்தா செத்து போச்சு என்ன வளர்த்தா ஆத்தா செத்து போச்சு இனிமே எனக்கு யார் இருக்கா என்னை யார் பாத்துக்குவா உப்பு மூட்டை சோதி இருக்கு யார் சோறு போடுவா அக்கா வா நம்மள வளர்த்த ஆத்தாவுக்கு ஒரு மணி வாய் கருத்தி போடுக்கா வா அக்கா ஏன் கதவு கூட திறக்க மாட்டேங்கிற உனக்கு கூட ஆத்தாவை கடிச்சா பார்க்கணும்னு ஆசை இல்லையா மாமா வேணா வச்சுட்டேங்க கோவத்துல நீயும் வராம இருந்துடாத அக்கா வெளியே வா நீ வரல சரி ஊரு வரல உறவு வரல நான் பாத்துக்கிறேன் ஆத்தாவை கடிச்சடிக்கு நானே தூக்கிட்டு போறேன் போ யார் சுமந்த வயிற்று பிள்ளை நீ சுமந்து வளர்த்த உன சுமந்து நான் நடக்கும் கொடுமையை ஏன் கொடுத்த உப்பு மூட்டை தூக்கியப்போ ஊட்டி விட்டே சோறு ஒன்னு தூக்க நான் இருக்கேன் ஊரு என்ன ஊரு வாய் வலிக்க நான் அழுதேன் வரவில்லையே ஊரு
வளர்த்த மகன் தோளிருக்கு பயணத்துக்கு தேரு 10 மாசம் சுமந்தவள பார்த்ததில்ல தாயே பாக்கி மாசம் சுமந்ததெல்லாம் பெரியவளே நீயே அள்ளி என்ன அணைச்சதுக்கு கொள்ளி வச்சே ஆத்தா உன்னை போல வசந்த தெய்வம் யாரு இங்கே பார்த்தா என்ன வக்கீலே கொலை பண்ற மாதிரி கோவத்துல வந்திருக்கிறீங்க பக்கத்துல குட்டி இருக்கிறதுனாலயா? ரத்தனவேலு ஒரு ரத்த வெறிக்கு இன்னும் எத்தனை பேரை பலி கொடுக்க போற? 25 வருஷமா உனக்கு பயந்துகிட்டு இந்த ஊர் வேணா ஊமையா இருக்கலாம், ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டதான் வந்திருக்கேன். என்ன வக்கீலே என்னென்னவோ சொல்ற? கொடுமைங்கிற ஊமைங்கிற ஒண்ணுமே புரியல. ராஜா மாதிரி வாழ வேண்டிய ராசையாவ தெரு தெருவா அலைய வச்சியே, அது கொடுமை இல்ல? உனக்கு அடங்கி போகணுங்கிறதுக்காக அடிச்சு அடிச்சு அவர் உடம்பெல்லாம் புண்ணாக்கினியே, அது கொடுமை இல்ல? ராசையாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சொத்தெல்லாம் கட்டிக்கிறவளுக்கு போய் சேரும்னு அவர் கூட பழகினதுக்காக எங்க அக்காவை கொன்னியே, அது கொடுமை இல்ல? அக்காவா? என்ன மணி இது புது கதையா இருக்கு? புது கதை இல்லையா, பழைய கதை. ஊரு ஊரா ஆடு மேய்ச்சு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சு ஆளாக்குன எங்க அக்காவ ராசையா கூட பழகுனாங்கிற ஒரே காரணத்துக்காக ஊருக்கு முன்னால கதற கதற கெடுத்து அவளை கொன்னியே, மறந்துட்டியா? ஓ, ஆட்டுக்காரோட தங்கச்சியா நீ? அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து எங்கூட முட்டிட்டு இருந்திருக்கிற. இப்பத்தானே தெரியுது கொக்கா செத்ததுக்கு என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு என் கண்ணை பார்த்தாலே காலோட ஒண்ணுக்கு போயிட்டு இருந்தானே என் மருமக ராசையா, அவனை என் நெஞ்சு சட்டை பிடிக்கிற அளவுக்கு தைரியம் கொடுத்தது நீதானா? இது தெரியாம பணக்கார ஆத்தாதா ராசையாவை தூண்டி விட்டான்னு நினைச்சு பாவம் அந்த கலை வேற கொள்ள சொல்லிட்டேன். பழி ஒரு பக்கம் பாவ ஒரு பக்கம் சேர்ந்துருச்ச. அநியாயமா இந்த ரத்னவேலை தப்பு பண்ண வச்சு தாயே. ரத்னவேலு செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மரியாதையா போலீஸ்ல சரண் அடைஞ்சிரு. இல்ல வக்கீலே, யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுற? இது கோர்ட் இல்ல, எங்க கோட்டை. அண்ணா ஒரு வார்த்தை சொல்லுங்க, 2 பிக்காரங்க நிலத்துக்கு உரமாக்கிறேன். டேடே ஏன்டா அவசரப்படுற? அக்காளும் தங்கச்சி அவமானப்பட்டு சாணுங்கிறதா விதி. அக்காளை ஆட்டுப்பட்டியில கெடுத்தோம், தங்கச்சிய தெருவுல கெடுத்து வழக்கம் போல தண்டூரா போட்டு ஊரை கூட்டிருங்க. என்னாச்சு? நீ நினைக்கிற மாதிரி மாமா செத்து போய் நான் வெள்ளப்பட கட்டலப்பா. அவர் கையாலே தாலி அறுத்து என்ன விதவியாக்கிட்டாரு. இல்ல நான் உன்னை இந்த கோலத்துல பார்க்க மாட்டேன். இந்த கோலத்துல நான் எப்படி கோலம் பண்ணிவிட்டேன். குங்குமம் பூசி பூ கொடுக்கறதுனால நான் சுமங்கலி ஆக போறது இல்லப்பா. அக்கா அக்கான்னு எனக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. இனிமே உனக்காக யார் வாழ்க்கையும் பாழாக கூடாது. உன் கூட ஆசையா பழகின அந்த ஆட்டுக்காரிய உன் மாமனுங்க கொண்டானுங்க. இப்போ நம்மள பாசமா வளர்த்த பானக்கார ஆத்தாவையும் அவங்கதான் கொண்டாங்க. ஆமாப்பா, அது தெரிஞ்சதுனாலதான்
என்ன இந்த கோலத்துக்கு ஆளாக்கி ஆத்த முகத்தை கடைசி ஒரு தடவை கூட பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கு ஆதரவா இருக்கிற நாட்டமக்கார அம்மாவையும் ஊர் சனங்க முன்னாடி கெடுக்க போறாங்களாம். இனி உன்னால எந்த உசுரும் பாதிக்க கூடாது. நீ போய் முதல்ல அந்த அம்மா உசுரை காப்பாத்து. நீ போகலனா உங்க அக்காவோட பணத்தை தான் பாப்பேன். இந்த ஓடப்பட்ட ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்ம பேச்சுக்கு எதிர் மூச்சு விடாதவங்க. அதனாலதான் 20 வருஷமா எந்த வில்லங்கமே இல்லாம நம்ம ஜமீன் சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா வெளியூர்ல இருந்து வந்த 2 விளங்காத முண்டைக தேன் கூட்டுல கல்ல போட்ட மாதிரி நம்ம ஜமீன் மேல கண்ணை போட்டாளுங்க. ஒருத்தி ஆட்டுக்காரி, இன்னொருத்தி இந்த நாட்டாமக்காரி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவளுக்கு 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளா, ரத்தத்தின் ரத்தங்களா, உடன்பிறப்புகளா. ஜமீனுக்கு சதி செஞ்சவங்களை அந்த சாமி எழுத்தால் விட்டதில்லை. அதனாலதான் ஆடு மேய்க்க வந்தவ ஆட்டுக்கடையில தண்டனை அனுபவிச்சா, இவ ஊரு மேய்க்க வந்தவ ஊருக்கு நடுவே தண்டனை அனுபவிக்க போறான். உன்னோட அதிகாரம் ஆணவம் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. எங்க அக்காவோட முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கேன்னா அது உனக்கு ஒரு முடிவு கட்டத்தான். என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. சின்ன பையா, குட்டி கொதிச்சு போய் கிடக்குது, தண்ணி அடிச்சு சூட்ட தண்ணிங்க. சேட்டை அப்புறம் வச்சுக்குவோம். நிறுத்துங்கடா, பாப்பாவுக்கு கண்ணிகளுக்கு முன்னாடியே ஜன்னி வந்துட போகுது. நிறுத்துங்கடாங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன குளிர் அடிக்குதா? நனைஞ்சு துணிமணி எல்லாம் அவுத்து போட்டுட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் குளிர் காயலாமா?